நீங்கள் ஸ்டுடியோ ஜிப்ளிலாம் போனீங்கன்னா அவன் நேச்சரே பயங்கர ஏஸ்தட்டிக்காக நம்ம பார்த்துருக்கோம், விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் அவன் நேச்சருக்கு ஒரு இமோஷன் கொடுப்பான். மியூசிக்கில் வைக்கிறதோ ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் எப்படியாவது உங்களை புழிஞ்சு கண்ணை கலங்கி வெளில வர வைக்கிறது, புல்லரிக்க வச்சுருவான். புல்லரிக்கிறதா ஒரு எபிசோடில் 10 வாட்டி புல்லரிக்கும் உங்களுக்கு. டெமான்ஸ்ட்ரேட்டர் இருக்க வில்லன் வந்து மைக்கேல் ஜாக்சனோட தத்ரூபமாக அப்படியே இருக்கும். மைக்கேல் ஜாக்சன்னா டான்ஸ் ஆடுறது கிடையாது, அந்த மொத்த கேப்பு பர்சனாலிட்டி அப்படியே இருக்கும். அது கூட நீங்கள் உங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் வில்லனாக பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இது இவர் யார் ப்ரோ? எந்த நருட்டோல வருவார். இவர் வந்து வில்லன், மொத்தம் கொடூரமான வில்லன், அப்பா அம்மாவை கொன்ன வில்லன். ஐயோ. ஆனால் வந்து இவன் சாகும்போது நருட்டோ பார்க்குறவங்க அழுகலைன்னா பார்த்திக்கிறேன், சீரியஸாக இவன் சாகும்போது அழுவாங்க உட்காந்துக்கிட்டு. வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன் டாபிக், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற டாபிக். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் உட்காந்து நிறைய விஷயம் எனக்கு இதெல்லாம் தெரியும், இல்லை நான் அதை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசலாம். இல்லை என்ன பண்ணலாம், 2 பேருக்கும் தெரியும் அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, அனிமே அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதில் சுத்தமாக இல்லை ரொம்ப கம்மியாக தெரிஞ்ச ஆள் நான் தான். ஸோ அனிமே நிறையா தெரிஞ்ச நீங்களும், அனிமே நிறையா தெரிஞ்ச இவரும் வந்து என்கிட்ட அதை பற்றி வந்து பேச போகிறாரு. நான் வந்து அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு நிறைய தெரியும்னா தெரியாத 2-3 தகவல்கள் இருக்கலாம், இல்லை உங்களுக்கும் என்ன மாதிரி அனிமே பற்றி சுத்தமாக தெரியலனா அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு அனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். அறிவழகன் வெல்கம். வணக்கம். பல வாட்டி வந்து தடை பண்ணதுனால வீடியோ அப்போ நல்லா வரப்போகுது என்னன்னு அர்த்தம் இல்லையா? ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்கல்ல அனிமே பற்றி நிறையா தெரிஞ்சவங்கன்ட்டு. ஆக்சுவலாக அனிமே ஆரம்பிச்சவங்களையும் நிறைய தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ஒரு கடலோட பெருசு, யூனிவர்ஸ் மாதிரி. அது நீங்கள் வந்து இந்த ஜானர் தான் சொல்லிட்டு சுருக்க முடியாத அளவுக்கு வந்து ஜானர்ஸ் இருக்கு. சரி, அனிமே உள்ளே போனதுக்கு மட்டும் இதெல்லாம் ஒரு ஜானர் இருக்கியா, நீ இப்படிலாம் இருக்கியா, நீ அப்படிலாம் இருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன செட் ஆஃப் இமேஜினேஷன்ஸ்குள்ளேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஹாலிவுட்டில் பார்த்துருப்போம், சூப்பர் ஹீரோஸ் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் வந்து இமோஷன்ஸ் பார்த்துருப்போம். எல்லாமே சேம் இமோஷன்ஸ் தான் யூனிவர்ஸில். பட் அதுக்கான ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணுற இடம் இருக்குல்ல, அந்த வேர்ல்டு வந்து உங்களுக்கு பயங்கர யூனிக்காக இருக்கும். நீங்கள் வந்து அது வரைக்கும் இமேஜினே பண்ணியிருக்க முடியாது. திடீர்னு அவங்க வந்து என்ன பண்ணுறது, ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் வந்து இங்கே சண்டை போட்டுட்ருப்பாங்க, திடீர்னு செத்துருச்சுனுவாங்க, அந்த கேரக்டர் போய் ஹெவனில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கோம், திருப்பி எடுத்துக்கு வந்து சண்டை போடுறதுக்கிட்டு. இந்த மாதிரி எப்படி நம்ம யோசிப்போம்? நம்ம யோசிக்கவே மாட்டோமே. இது மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம புராணங்களும் யோசிப்போம், நிறைய விஷயங்கள் அதோட மிங்கிளாகும், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஆனால் அந்த இமேஜினேஷன் வந்து பயங்கர வைல்டாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குல்ல, நம்ம தேடி பார்க்குறோம். விஸ்காம் ஸ்டூடெண்ட் வேறு படம் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து மீடியா ஃபீல்ட்லேயே இருந்ததுனால வந்து நம்ம வந்து ஒரு ரெகுலர் ஆடியன்ஸோட தனியாக போயிட்டு தேடி சில விஷயங்கள் பார்ப்போம்ல, அப்படி தான் அனிமேக்குள்ளேயே வந்தது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அடுத்த கட்ட விஷயத்துக்கு போயிட்டீங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட அனிமே ஏன்டா அவனுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு தம்பிங்கிட்டலாம் கேட்டால் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அண்ணா அதெல்லாம் கேரக்டரைசேஷன் வேறு மாதிரி இருக்குண்ணே, ஸ்டோரி ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்குண்ணே, நம்ம என்ன அந்த 3 ஆக்ட் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் தானே பார்த்துருக்கோம், அதுக்குள்ளே எப்படி விளையாடிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. ஆப்வியஸ்லி நம்ம அதை பற்றியும் பேச போகிறோம். பட் பேசிக்லி எனக்கு ஏன் வந்து நான் ஏன் அனிமே வந்து பார்க்க இப்பதான் ஆரம்பிச்சேன், ஏன் ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன் ப்ரோ. நம்மளாம் கார்ட்டூன் நிறைய பார்த்துருப்போம். அண்ட் அதிகமா நம்ம கார்ட்டூன் காமிச்சது வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் தான். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு 2D அனிமேஷன் இருக்குல்ல, அதை பார்த்தே நிறைய எனக்கு பழகிடுச்சு. அந்த 2D அனிமேஷன் போட்டிருக்க அந்த சேனல்லே வந்து 2-3 அனிமே கார்ட்டூன்ஸ்லாம் போடுவாங்க, நீஞ்சா ரோபாட்ஸ் அது மாதிரிலாம். எனக்கு ஏன் தெரியல, எனக்கு அதெல்லாம் பார்த்தா வந்து பிடிக்காது. டிராகன் பால் ஜி எனக்கு பார்த்தா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி எனக்கு வந்து தோணும். ஸோ அந்த டிராயிங் இருக்கு இல்லையா, அது வந்து என்னை அட்ராக்ட் பண்ணாதனால, என்னடா எல்லாருமே ஒரே ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கான், ஒரே மாதிரி மூஞ்சி இருக்கு, கண்ணில் ஒரே மாதிரி இருக்கு, நம்ம ஏன் வந்து இதை பார்க்கணும், இது நம்மளுக்கு பிடிக்குமான்ற நானே ஸ்டீரியோ டைப் பண்ணி தள்ளி வச்சுட்டேன். ஆனா இப்போ ஒரு கடந்த 5 வருஷமா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டமேனிக்கு டீ கடையில் உட்காந்து பசங்க சண்டை போட்டு இருக்கானுங்க. என்னன்னு ஒட்டு கேட்டா வந்து அனிமே, டாஸ்மாக் பார்க்குள்ள உட்காந்து சண்டை போடுறாங்க, அந்த அளவுக்கு அனிமே. ஸோ வந்துச்சுன்னா ஆஹா நம்ம மட்டும் வட்டி தொட்டியெல்லாம் வந்து ஊர்ல நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் அனிமையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் ப்ரோ. உங்களுக்கு அது மாதிரி தோணிருக்கா? உங்களுக்கு அந்த கார்ட்டூனோட இது நம்ம என்னென்ன கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்து இந்த பாப்பாய், டாம் அண்ட் ஜெர்ரி, அந்த ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு இருக்கும்போதே அனிமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கேப்டன் சுபாஷான்னு சொல்லிட்டு அனிமையெல்லாம் போயிட்டு அனிமே அப்பயே வந்து அந்த சேனல்ல வச்சு, ஆனால் அதோட ரிலேட்டே பண்ண முடியல என்னால். என் ஸ்கூல் டேஸ்லையும் சரி, என் காலேஜ் டேஸ்லையும் சரி சுத்தமாக ரிலேட் பண்ண முடியல. டு பி ஃப்ராங்க் என்ன சொல்றதுன்னா, அனிமே நான் ஆரம்பிக்கும் போதே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் சொன்னது தான், கல்ச்சரலி வந்து எனக்கு நிறையா விஷயங்கள் வந்து அதில் என்னால் ஒட்டவே முடியல. பட் ஆனால் ஒரு அந்த டைம் வந்து ஒரு 4 எபிசோட ஒரு 3 எபிசோட கொடுத்தேன்னா அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து நான் ஓப்பனாக இருந்தேன்னா அதுக்குள்ளே என்னால் போக முடிஞ்சிச்சு. நீங்கள் சொல்கிறது வந்து 100% உண்மை. கேப்டன் சுபாஷை பற்றி என் ஸ்கூலில் பேசிகிட்டே இருப்பாங்க, எனக்கு புரியவே இல்லை, என்னடா ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஃபுட்பால் அது பாட்டு ஓடுது, இவங்க பாட்டு ஓடி,
அதுக்குள்ளே என்னால் அந்த இமோஷன் கனெக்டே பண்ண முடியல. எனக்கு வந்து டாம் அண்ட் ஜெர்ரி கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, ஏன்னா அதை கனெக்ட் பண்ண முடியல. பட் ஆனால் அது ஒரு வேர்ல்டு, அதுக்குள்ளே இருக்க இமோஷன் சேம் இமோஷன் தான் உனக்கு. பட் ஆனால் வந்து ஒரு சின்ன டைம் கொடுக்கணும். நம்மளுக்கு பெரிய பேரியர் என்னன்னா, டாம் அண்ட் ஜெர்ரியில் வந்து நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ் கிடையாது. பாப்பாயில் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் போகும், அதனால நம்ம புரிஞ்சிடும் அந்த லாங்குவேஜ். ஸ்கூபிடிலையும் ஏதோ ஒரு லாங்குவேஜ் நம்மளுக்கு புரிஞ்சிடும், இங்கிலீஷில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அனிமேக்ஸில் வந்து இங்கிலீஷ் டப் பண்ணாலுமே சில சமயம் ஜப்பானீஸில் போட்டு சப்டைட்டில்ஸ் போடுவாங்க. ஜப்பானீஸ்க்குள்ளே நம்ம போகவே இல்லை, டிஸ்கனெக்ட், அதுக்குள்ளே நம்ம போகவே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் அனிமே தெரிஞ்சதுக்கு ஜாப்பனீஸ் தவிர பார்க்கவே மாட்டேன். நம்மளுக்கு எனக்கு ஜாப்பனீஸ் தெரியாது. ஆனால் எல்லா அனிமே ஜாப்பனீஸ் தவிர எந்த லாங்குவேஜ் நான் பார்த்தது கிடையாது. இங்கிலீஷ் பார்க்கவே மாட்டேன், தமிழும் பார்க்க முடியல என்னால். பார்க்க முடியலன்னா அதுக்கான ஆடியன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஆத்தென்டிக்காக உங்களுக்கு ஃபீல் ஆகலன்றீங்க. எனக்கு ஆத்தென்டிக்காக ஃபீல் ஆகல. சரி, ஜாப்பனீஸில் பார்த்தா எப்படி இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பார்ப்பீங்க? இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் பார்க்க போகிறேன் நான். ப்ளஸ் மியூசிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் பார்ப்பேன். அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சென்ஸ் இமோஷன் புரிய ஆரம்பிச்சிடும். அதனால லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் இருந்து அந்த இமோஷன் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவன் வந்து அரிகாத்தோன்னு சொல்கிறான்னு தேங்க்ஸ் தான் சொல்கிறான்னு அர்த்தம் நம்மளுக்கு புரியும். அந்த அரிகாத்தோ வேர்டு தான் நம்மளுக்கு எனக்கு தெரியும். பாகான்னு சொல்கிறான், ஈடியட்னு சொல்கிறான்னு புரியும். இது எல்லாம் புரிஞ்சிருச்சு. அவன் எங்கே சொல்கிறான், எந்த இடத்துல சொல்கிறான், இமோஷன் சொல்கிறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த இமோஷன் வந்து நம்மளோட யூனிவர்ஸில் நம்மளுக்கு என்ன அழுக வருது, சிரிப்பு வருது, சந்தோஷப்படுறோம், அதுதான் அங்கேயும் இருக்குது. சிம்பிள் இமோஷன்ஸ் தான் இருக்குது. அனிமேலையும் அதை மட்டும் தான் ட்ரை பண்ணுறாங்க, அதை தவிர்த்து வேறு எதுவும் ட்ரை பண்ணல. அதனால் வந்து ஈஸிலி கனெக்ட் ஆக முடிஞ்சு ஒன்ஸ் போனதுக்குள்ள. பட் ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் ஐ ஹேட் ஸ்ட்ரகிள். ஏன்னா நான் வந்த கல்ச்சர் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து நம்மளை வந்து நீங்கள் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்குறதுக்கு ஓகே இது என்ன இருக்குது எது இருக்குது அப்படி தேவையில்லை. டக்குன்னு டாம் அண்ட் ஜெர்ரி இப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஈஸிலி கனெக்ட் ஆயிரும். எலி ஓடுது, பூனை துரத்துது, 3 வயசு குழந்தைக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். உட்காந்து பார்த்துட்டு இருக்க போகிறோம், அவ்வளோதான் இருந்துச்சு. அது அனிமேல வந்து அந்த வேர்ல்டு வந்து நீங்கள் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். அதுக்கப்புறம் ஸோ அனிமே இஸ் நாட் ஃபார் கிட்ஸா? அப்படி கிடையாது, அந்த கிடையாது. லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு இஷ்யூவாக இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஒன்ஸ் வந்து அனிமே என்ன சொல்கிறது, அனிமேக்குள்ளே என்ன சொல்கிறது, ஸ்டடீஸ் இருக்குது, எஜுகேஷன் சொல்கிறாங்க, செல் செட்டர் ஒர்க்குன்னு இருக்குது. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு அனிமே, அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நான் வந்து எங்கேயுமே பார்த்ததில்லை. உடம்புக்குள்ளே வந்து ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா பிளட் செல்ஸ் வந்து எப்படி சண்டை போடுது அதுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறது தான் அனிமே கான்செப்டே. செல்ஸ் ஒர்க்கில் செல்ஸுக்குள்ளே வந்து இமோஷன் கொடுத்துருப்பான். நம்ம பிளட் செல்ஸில் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ்க்கு ஒரு பேர், ஆர்பிசிக்கு ஒரு பேர், அதெல்லாம் பேர் வச்சுக்கிட்டு அவங்க சண்டை போடுறாங்க உள்ளே வரவங்களோட. உள்ளே வர வந்து இப்போ என்னது, ஏதோ ஒரு சண்டை போகிற ஏலியன் வராமல் போகிறக்கு, ஏலியன் கூட நம்ம மார்வல்ஸ் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் அனிமே, மொத்த அனிமே. இந்த கான்செப்டே என்னடா பண்ணியிருக்கீங்க, இப்படி யோசிச்சிங்க நீங்கள், ஃபர்ஸ்ட் எப்படி யோசிச்சாங்க, அது எனக்கு பெரிய இதாக இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து இமோஷன் வைக்கிறேன், எமோஷன் இது நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதில் திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது, அந்த உருளைக்கிழங்கு உயிர் இருக்குது. நான் உங்களுக்காக வந்து இப்போ நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த உருளைக்கிழங்கு அழுதுகிட்டே போய் தற்கொலை பண்ணுது. ஐயோ, நம்மளுக்கு அதாவது நான் வெஜிடேரியனா இருந்தா நீங்க ஏதாவது லிவிங் திங்க காட்டலாம், வெஜிடேரியனுக்கே வந்து கஷ்டப்படுற மாதிரி அது வந்து அவங்க அதெல்லாம் ட்ரை பண்ணல, அவங்க நான்வெஜ்க்குலாம் போல. நான் ஒரு இமோஷனை வந்து உருளைக்கிழங்குலே காட்டிட்டேன் பண்றேன் உனக்கு. அதான் சொல்றேன், உருளைக்கிழங்கு நம்ம அதுக்கு மேல அதை சாப்பிட்ற நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி வந்து பேடா ஃபீல் ஆகும். அது போயிட்டு அழுதுகிட்டே இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு வாரில் வந்து ஒரு வார் ஜோன்ல வந்து நான் எதிரிக்கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி தற்கொலை பண்றாருல்ல ஒருத்தர். ஆமா, அது மாதிரி போயிட்டு உருளைக்கிழங்கு வந்து நானே வந்து உங்களுக்கு சாப்பாடாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டு போயிட்டு உழுகுதுன்னு எப்படி இருக்கும், நம்மளுக்கு அது இமோஷனாகவும் கனெக்ட் ஆகும். ஏதோ ஒரு வகையில் வந்து அவன் ஏதோ ஒரு வேர்ல்டோ காட்டுறான், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இது வந்து இந்த கான்செப்ட் வந்து அனிமே ஆரம்பிச்சதுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட என்ன முக்கியமான விஷயம், அனிமே வந்து அவங்களே கான்செப்ட் கிடையாது மொத்தமாகவே. சரி, நம்ம எல்லாமே ஒரிஜினலாக அவங்களுக்கு அவன் டிஸ்னிலேருந்து கடன் வாங்கியிருக்கான். அதாவது ஜாப்பனீஸ் அனிமே கார்ட்டூன் அந்த கல்ச்சரல் தான் டிஃப்ரென்ஸ் தவிர்த்து பேர் சேம் தான். அவங்க கார்ட்டூன் வந்து நம்ம இங்கே வந்துருச்சு, அவன் அங்கே அனிமேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே கூப்பிட ஆரம்பிச்சாங்க தவிர்த்து நம்மளுக்கு இங்கே ஒரு சின்ன சண்டை நடக்கும், இட்ஸ் நாட் கார்ட்டூன், இட்ஸ் அனிமே. பட் பேசிக்கலி கார்ட்டூன் இஸ் அனிமே இல்லையா? அது கல்ச்சர். ஓகே, நம்ம இங்கே சாப்பாடுன்னு சொல்கிறோம், அவன் ஃபுட்டுக்கு அவன் வேறு எதாவது லாங்குவேஜில் சொல்லுவான்ல, நம்ம தமிழில் சொல்கிறோம், அவன் கார்ட்டூன் அவங்க ஒரு நேம் பண்ணி வச்சிட்டா, காயின் பண்ணி வச்சிட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் ஸ்டூபிடா சாக்கர்னு வாங்க, சேம் திங். ஆனால் பட் என்னன்னா வந்து அவன் சாக்கர்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டான்ல, அது மாதிரி அவன் அனிமேஷன் அனிமே. ப்ளஸ் என்னன்னா இந்த அனிமேக்குமே யூனிவர்ஸலாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து கார்ட்டூன் வேறு அனிமே வேறுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ், இட்ஸ் கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ். அவங்க நேம் அப்படி வச்சு பண்ணது தான் மட்டும்தான் தவிர்த்து அதுக்கு வந்து நம்ம அனிமே சொல்லி தான் ஆகணும். நானும் அனிமே ஃபேன் தான், பயங்கரமான அனிமே ஃபேன் தான். அனிமே க்ரௌட் கொஞ்சம் டாக்ஸிக் தான், ஒத்துக்க மாட்டாங்க. டேய் கார்ட்டூன் எப்படி சொல்ல போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. பட் எல்லாமே அவன் டிஸ்னி எங்கேருந்து, டிஸ்னி கார்ட்டூன் தான். அவன் ஸ்னோ ஒயிட்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம், அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் அவங்க பெருசாகவே வராங்க. டிஸ்னிக்கு போட்டியாக தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்னி அங்கே பண்ணிட்டா நான் அதை பண்ணுறேன்னு சொல்லி டிஸ்னிலேருந்து நிறைய காப்பி அடிச்சு அங்கே நிறைய பண்ணியிருக்காங்க, கான்செப்ட்ஸ் எடுத்து வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்ன அவங்க கல்ச்சருக்குள்ளே பண்ணாங்க, அவங்களோட கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்வியல், உடை, அவங்களோட தோற்றம், அந்த மாதிரி. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து அவங்களுக்கு பயங்கரமான சீனரி ஜாப்பனீஸ். இப்போ நீங்கள் ஜுஜுட்சு கைசன் எடுத்திங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில கண்டெம்பரரியாக இப்போ போயிட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஷிபுயான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் என்ன இருக்கும் அதான் அனிமேல இருக்குது.
ரியல் லொகேஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு என்ன வந்து அந்த ஒரு வைப்ரண்ட்டாக விவிடான கலர்ஸில் வச்சு அதை காட்டினதுனால வந்து நம்மளுக்கு அனிமே. பட் அவன் ரியலாக அவங்க அப்படி தான் இருக்கான். இந்த சென்ஸ் வந்து அந்த வேர்ல்டு அவனுக்கு அப்படி தான் இருக்குது. அதை வந்து அவன் இனிமேட் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் ஸ்டுடியோ ஜிப்லிலாம் போனீங்கன்னா அவன் நேச்சரே பயங்கர ஏஸ்தட்டிக்காக நம்ம பார்த்துருக்கோம், விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் அவன் நேச்சருக்கு ஒரு இமோஷன் கொடுப்பான். மியூசிக்கில் வைக்கிறதோ ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் எப்படியாவது உங்களை புழிஞ்சு கண்ணை கலங்கி வெளில வர வைக்கிறது. புல்லரிக்க வச்சிருவான். புல்லரிக்கிறதா ஒரு எபிசோடில் 10 வாட்டி புல்லரிக்கும் உங்களுக்கு. புல்லரிச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இமோஷன்ஸ் ஆர்காசம்லேயே வச்சிருப்பான் நம்மள. எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் வந்து யோ என்னையா பண்ணுறீங்க எப்படியா பண்ணுறீங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் உங்களை அழுக வைக்கிறதுனா வந்து என்ன சொல்கிறது, தேம்பி அழுக வைப்பாங்க. ப்ரோ நீங்கள் இப்போ சொல்ல பார்த்தா நான் நிறையா இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஒன் பஞ்ச் மேன் ஆஃப் தமிழ்நாடு, நம்ம சர்ஃப் சாகா இருக்காரு. அவரும் என்கிட்ட வந்து அனிமே பற்றி நிறையா சொல்லிருப்பாரு. அவர் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் சொல்லுவார், நிறைய ஸ்டோரி லைன் சொல்லுவார். அதில் எப்படி இருக்கும்னா பிளாக்கு ஒயிட் இல்லாமல் எல்லாருக்குள்ளேயும் பிளாக் எல்லாருக்குள்ளேயும் ஒயிட், அந்த கிரே ஏரியாவை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அனிமேல ரொம்ப அதிகமாக இருக்கும். கிரே தான் மொத்தமாகவே சம மேட்டர் இல்லை, அவன் கிரே தான் மொத்தமாகவே. பட் என்னன்னா வந்து அவன் கிரேயாக இருக்கும், ஒயிட்டாக போனால் அவனோட ஒயிட் ஒன்றுமே இருக்க மாட்டான். அது கிரேயா இருக்கும். பிளாக்கா போனா அவனோட பிளாக் யாரும் இருக்க மாட்டான். எக்ஸ்ட்ரீம் தான் இருக்கும். டுவாலிட்டி தான். இப்போ நீங்கள் நருட்டோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நருட்டோவில் வந்து ஸ்பாய்லர்ஸ்லாம் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டாங்க. அதான் சொல்கிறேன், நருட்டோவில் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் வில்லன்ஸ் ஒரு 3 வில்லன் இருக்காங்க. சரி, ஒரு வில்லன் வந்து லவ்வுக்காக வேர்ல்டே அழிக்கணும்னு கிளம்பின வில்லன். அதுக்கப்புறம் இன்னொரு வில்லன் வந்து டியூட்டிக்காக சொந்த குடும்பத்தையே கொல்லணுன்ட்டு போன வில்லன். இன்னொரு வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே சேம் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்காக வந்து உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிற வில்லன்ஸ். இவங்க எல்லாமே ஆன்டி வில்லன்ஸ். ஆனால் இவங்க தான் பியூர் வில்லனாகவே இருப்பாங்க. அவ்வளோ கொலை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ என்ன சொல்கிறது, நம்ம யோசிக்க முடியாத அளவு கொலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க, நம்பர்ஸில் இருந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனால் இவங்க ரீசனை எடுத்து பாருங்களேன். நம்ம ரீசனை வந்து இவங்களை தப்பு சொல்ல முடியுமா? அந்த ரீசன் நேச்சர் என்ன பண்ணுது, ஆல்மோஸ்ட் அவங்க அந்த இதுக்கு அவங்களோட ரீசன் அப்படி தான் இருக்கும். இவங்க 3 பேரும் சாகும்போதும் இவங்க ஏன்டா செத்தாங்கன்னு அழுவீங்க. ஆனால் அவ்வளோ கெட்டது பண்ணியிருப்பாங்க, அவங்க கெட்டது பண்ணிருப்பாங்க, அழிவு அதுதான் பண்ணிருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ வில்லனுக்கான ஆர்க் வந்து அந்த ஆர்க்குன்னு சொல்லுவோம், நம்ம எதுவும் பேசுவோம். ஆர்க்குன்னு சொல்லும் போது அந்த வில்லன் முடியும் போது நீங்கள் வந்து வில்லனுக்கு ரூட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வில்லனுக்கு ரூட் பண்ணும்போது நீங்கள் திருப்பி எங்கே ஹீரோக்கிட்ட வருவீங்க நீங்கள். ஏன்னா வில்லன் கூட ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவன் இமோஷன்ஸோட கனெக்ட் ஆயிருவீங்க. நீங்கள் அவனோட நியாயத்துக்கு நம்ம செட் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஹீரோ வந்து அவனை அழிக்கணும், அந்த இமோஷன் ஓகே, ஹீரோ அவ்வளோ அடி வாங்கியிருக்கான், ஹீரோ வந்து நான் அந்த இமோஷன் ஓடிருக்கான். அங்கே போய் பார்த்தா அவன் டேய் என்னடா நீ இப்படி இதனால தான் நீ வந்தியா, நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிடுவோம். ஒரு சமயம் வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த நரேஷனில் வந்து அவங்க வந்து நம்மளை ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க, ஷாக்கிள் பண்ணுவாங்க. எண்டில் வந்து ஹீரோ வில் ட்ரைம். ஆனால் நீங்கள் வில்லன் நடந்ததுக்கு, ஹீரோக்கு விழுந்ததுக்கு நீங்கள் சந்தோஷப்படுறதோ, வில்லன் நடந்ததுக்கு நீங்கள் அழுதுட்டு இருப்பீங்க. இதை கொண்டு போய் இந்த இமோஷன் இதெல்லாம் வந்து எனக்கு நம்ம தமிழ் சினிமாலேயும் இருக்குது, ஹாலிவுட் சினிமாலையும் இருக்குது. பட் ஆம்பிளிஃபை ஆனது வந்து 10x 100x இருக்குங்க. ஏன் ரீசன் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் பேட்டர்ன் அனிமேயோட கலர்ஸ்னால. உங்களுக்கு இங்கே 2.5 மணி நேரம் படத்தில் வந்து என்னால் டீப்பாக ஒரு கதையை எழுதி கொண்டு போய் நான் ஒருத்தரோட கேரக்டரை கொண்டு போய் சேர்க்க முடியல. ஒன்றும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இவர் 2.0 படத்தை எடுத்துக்கோங்க. 2.0 படத்தில் வந்து அக்ஷய்குமார் கேரக்டர், புள்ளினங்கல் அக்ஷய்குமார் கேரக்டர். அக்ஷய்குமார் பண்ணுற கேரக்டர் வந்து அவர் கரெக்டாக தாங்க பண்ணுறாரு, ஆன்டி வில்லன் தான் ஆல்மோஸ்ட். ஹி இஸ் நாட் எ வில்லன். இப்போ பறவைங்க நேச்சர் அழிதுன்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த டெப்த்தில் வந்து அவர் இந்த 2.5 ஹவர்ஸில் சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோதான். அது குறைன்னு சொல்ல. ஆனால் அந்த இடத்துக்கு வரதுக்கு அப்ரோச் வரதுக்கு நீங்கள் ஒரு சீரியஸாக வந்து ஒரு 4-5 எபிசோடு, ஒரு 8 எபிசோடு வந்து அக்ஷய்குமாருக்கு வந்திருந்தீங்கன்னா டெப்த்து புரிஞ்சிருக்கும், ரீசனிங் தெரிஞ்சிருக்கும், டீட்டெயிலிங் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த டீட்டெயிலிங் வந்து அந்த 2.5 ஹவர்ஸில் கிடையாது. ஆனால் ஒரு அனிமையில் வந்து சீரிஸ் தான் போகுது, 700 எபிசோட் போகுது. 700 எபிசோட் போகும்போது நீங்கள் ட்ராவலிங், நீங்கள் ஏஜ் உங்களோட ட்ராவல் ஆகுது. நான்லாம் நருட்டோ வந்து சீக்கிரத்தில் ஒரு மாதத்தில் முடிச்சிட்டேன், 700 எபிசோட் முடிச்சிட்டேன். நம்ப மாட்டாங்க, நான் உண்மையிலே 700 எபிசோட் ஒரு மாதத்தில் முடிச்சேன் நான். சரி, ஆனால் வந்து அது வந்து வாரம் வந்துட்டு இருந்துச்சுல்ல 2014. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரமாக பார்த்துட்டு இருந்தா. நம்ம சக்திமான் எப்படி பார்த்தோம், வாரம் எப்படி பார்த்தோம். அப்படி பார்த்தவனுக்கு எப்படி எமோஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி மங்கா படித்தவனுக்கு எப்படி இருக்கும், வாரம் மங்கா தான் ஒரிஜினல், அதை படித்தவனுக்கு எப்படி இருக்கும், அவன் அதோட ட்ராவல் ஆகிட்டு இருந்திருப்பான். இந்த எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஸும் டைமும் இல்லை, அங்கே வந்து ஸ்பேஸும் டைமும் பெருசாக எடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, since it's an introduction, என்னடா டம் क्वेश्चंसலாம் கேக்குறேன்னு நினைச்சீங்க. மங்கா அப்படிங்கிறது அவங்களோட காமிக்ஸ். அந்த மங்கா கல்ச்சர் எப்போ ஆரம்பிக்குது அவங்களுக்கு? ஸோ எப்போத்துல இருந்து இது வெளி உலகத்துக்குனா அந்த ஜப்பான் விட்டு வெளியில எப்போ வந்து மங்கா வந்து தெரிய ஆரம்பிக்குது? மங்கா தெரிய ஆரம்பிக்கிறதோட சொல்றதோட அனிமே தெரிய ஆரம்பிக்கும் போது மங்காக்கே போறாங்க. அது வரைக்கும் அது வந்து கண்டுக்கப்படாத ஒரு ட்ரெஷராகவே இருந்துருக்கு. அவங்க ஊரில் ட்ரெஷர் தான். ஆனால் ஊரில் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. டிஸ்னி இருக்கீங்க, டிஸ்னியில் வந்து ஸ்னோ ஒயிட் எடுக்கிறாங்க, ஏதோ சின்ன மூவிஸில் எடுக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இதில் என்ன காமிக்ஸ் ஏதாவது எழுதிருக்காங்க வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தேடி போய் பார்க்க போகிறது. ஏற்கனவே எழுதின கதையாக இருப்பான். அவங்க எவனோ ஒரு புக்கில் எழுதி வச்சிருப்பான்.
இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறது பியூட்டி அந்த பீஸ்ட் புக்கில் எழுதிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது அனிமேஷன் படம் தான் உங்களுக்கு எழுதல போடும் அந்த மாதிரி தேடி பார்த்தா. ஆனால் வந்து ஒன்ஸ் 60s போதில்ல 60s அப்புறம் வந்து ஆஸ்ட்ரோ பாய்னு ஒரு அனிமே வந்து வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு டிராகன் வேர்ல்டு வாசி அந்த டிராகன் பால் ஜி வந்து அதுவும் ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மங்காக்குள்ளே ஓடுறாங்க. இப்போ என்னன்னா மங்கால கிரியேட்டரும் வந்து இதில் ஒர்க் பண்ணுவாங்க, அனிமேலையும் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த வந்து அப்படியே சைமல்டேனியஸாக வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மங்கா தனியாக அனிமே தனியாக பார்க்கறதுக்கான என்ன சொல்கிறது வேர்ல்டு வந்து அப்படி கன்சியூம் பண்ணுறது வந்து தனியாக போய் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மார்வலுக்கு வந்து இன்னைக்கு கூட 2014 வந்து ஒரு காமிக்ஸ் வரும், அது தனியாக கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் அயன்மேன் படம் வந்து நாங்கள் பார்த்து தான் இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி அது மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து கொண்டாடப்படலை, இதுதான் கொண்டாடப்படுதுன்றதுக்கான அந்த மாதிரி பயாஸ் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு அல்ல குறையாத பெட்டி மாதிரி ஏற்கனவே அவ்வளோ கதை எழுதி வச்சுருக்காங்க. அதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து இப்போ நான் 30+ நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக தான் அனிமே கன்சியூம் பண்ணுறேன், மங்காவும் கன்சியூம் பண்ணுறேன். 4 இயர்ஸாக நான் அனிமே கன்சியூம் பண்ணுறது வந்து எனக்கு பத்தலை. மங்கா கன்சியூம் பண்ணுறது தான் அனிமே கன்சியூம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் சும்மா போயிட்டு ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்து இதில் எவ்வளோ இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ இருக்குது. இப்போ எனக்கு என்ன பயம்னா நான் சீக்கிரத்தில் போயிட்டேன், இதெல்லாம் பார்க்காம போயிடுவோட பயமாக இருக்குது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நாங்கள் வந்து நருட்டோவாக இருக்கட்டும், ஒன் பீஸாக இருக்கட்டும், மை ஹீரோ அகாடமியாக இருக்கட்டும், ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஷோனான்னு சொல்லுவாங்க. அது அந்த ஒரு ஏஜுக்கான இது அந்த ஏஜில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரும், எல்லாம் 3 பேர் ட்ராவல் பண்ணிருப்பாங்க, கடைசி வரைக்கும் போவாங்க. அது மாதிரி சிம்பிளாக கான்செப்ட் சொல்லிடலாம். எல்லாமே வேறு தான். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஹை பாயிண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோஸ் ஜேர்னின்னு ஈஸியாக சொல்லிடலாம், பட் எல்லா ஹீரோஸ் ஜேர்னிக்கும் வித்தியாசம் இருக்கும். ஜுஜுட்சு கைசனில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா இங்கே நருட்டோல ஒரு 3 பேர் இருப்பாங்க. இவங்க அவங்கள்ட்டே வந்து அவங்க ஸ்கூலில் இருப்பாங்க, இவங்க ஒரு ஸ்கூலில் இருப்பாங்க. ஸ்கூலில் சண்டை நடக்குது, ஸ்கூலில் நடக்கும். ஸ்கூலில் வில்லன் வந்து அடிப்பாங்க, ஸ்கூலில் வில்லன் நடிப்பாங்க. இவங்க அந்த வில்லன் எடுத்து போவாங்க, இப்போ வெளில போவாங்க. கான்செப்டாக நீங்கள் இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து இவன் வேறு மாதிரி ஒரு ஷினோபின்வான், இவன் வந்துட்டு வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஜுஜுட்சு பண்ணுறோன்னுவான். இதோ ஒரு கான்செப்ட் வச்சா, ஏன்னா எல்லாமே அவங்களோட ஃபோக்லோரில் இருந்தது. இப்போ வந்து சுகுனான்னு ஒரு கேரக்டர் இருக்கும், எல்லாமே அவங்க ஃபோக்லோரில் எடுத்துருப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நருட்டோல வந்து அசுரான்னு சொல்லுவாங்க, திடீர்னு கடைசியில் வந்துட்டு நம்மளோட இந்திரான்னு வாங்க, நம்மளோடதெல்லாம் எடுத்து போட்டு கலந்து அடிப்பாங்க. நிறைய இருக்கும். இல்லைன்னா நம்மளோட எடுத்து அவங்க எடுத்து போகிறாங்களோ இல்லையோ, அவங்க கான்செப்டாக வந்து மித்தாலஜிக்கெலாம் வந்து எல்லா ஊர்லேருந்து எடுத்து பண்ணுறாங்க. இங்கே இருக்க சிவன் வந்து அனிமேல இருக்காரு. அடேங்கப்பா. ஆமாம், அந்த அனிமே வந்து சிவன் அனிமேல இருப்பார், விஷ்ணு அனிமேல இருப்பாங்க. அந்த மாதிரி கடவுள்கள் அனிமேல இருக்காங்க. அது மாதிரி வந்து அவங்க நான் சொல்கிறேன் அனிமே வந்து நம்ம நான் பார்த்து 2 வருஷம் கழிச்சு சிவன் அனிமேல இருக்கான்னு தெரிஞ்சு எனக்கு இப்படி ஒரு அனிமே இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பேன். டிக் பண்ண வந்து அந்த நாலேஜ் வந்து அப்படியே இன்னும் வந்துக்கிட்டே இருக்கீங்களான்னு சொல்லிட்டு 23 நிமிஷம் தான் ஒரு எபிசோட் இருக்கும். அந்த எபிசோட் முடிச்சுட்டு அடுத்தடுத்த எபிசோட் போவோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கொடுக்க முடியும், அதுக்கு வேலை பார்க்கணும், ஒரு குடும்பம்னு இருந்தால் அதை பார்க்கணும். நம்ம ஃபுல்லாகவே ஹாலிவுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கு, டிஸ்னி, இது ஃபுல்லாக வெஸ்ட் பக்கமே திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். பட் எல்லாருமே 90s எண்டில் வந்து ஈஸ்ட் பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சோன்னா இந்தியன்ஸ்க்குலாம் வந்து இது வந்து சேர்த்து அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜப்பானுக்குள்ள மட்டுமே அடங்கிடுமா, இல்லை சைனீஸ் அனிமே இருக்கா, இல்லை கொரியன் அனிமே இருக்கா? கொரியனில் வந்து மான்வான்னு சொல்லுவாங்க. ஓகே, அது மாங்கா மாதிரி மான்வான்னு சொல்லுவாங்க. அது அனிமையோட மான்வான்வாங்க. அது மாதிரி சைனீஸ்லேயும் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டான வேர்ட் தெரியல எனக்கு. ஆனால் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல ஜப்பான். இல்லை இப்போ வந்து சோலோ லெவலிங்னு ஒன்று வந்துட்டு இருக்கு, அது மான்வா தான் அதை நினைக்கிறாரு. அதுக்கு இது ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவோம், வேர்ல்டை வந்து ஜப்பானீஸ் அனிமே ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. நம்ம வந்து அனிமே ஓப்பன் பண்ணதுலேருந்து வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நீங்கள் தான் இந்த குளோபலைசேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து அனிமே வந்து இங்கேயும் போய் வர ஆரம்பிக்குது. 2000க்கு அப்புறம் வந்து எல்லாருமே தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சு. இன்டர்நெட் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் இன்னும் இன்டர்நெட் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் எல்லா எபிசோடும் ஃப்ரீயாகவும் கிடைக்குது உங்களுக்கு. உண்மையிலே சொல்லணும்னா இந்த சில சைட்ஸ்லாம் இருக்குது, சொல்ல முடியாது. அந்த சைட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், அந்த சைட்ஸ்லாம் இருக்குது. அந்த சைட்ஸ்லாம் போனீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் வந்து பே பண்ணி பண்ணணும்லாம் இல்லை, அந்த போய் பார்க்கலாம். மங்காலாம் மொத்தமாக ஃப்ரீ. அதெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு சாப்டரோட படிக்கலாம். இப்போ என்னன்னா, இப்போ என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு டெமன் ஸ்லேயர் வந்து போயிட்டுருக்கு. அனிமே வந்து ஒரு 4 சீசன் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 சீசன் எடுக்கணும், ஒரு சீசன் எடுப்பாங்க. ஆனால் என்னால் அந்த இதை பண்ண என்ன இருக்குன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி இன்னும் வெறித்தரத்தில் நீங்கள் கிளிஃப் ஹேங்கர் முடிச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியும். மங்கா போய் படிச்சுட்டு வந்துட்டேன். என்னால் அதையும் அந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு அந்த சைடு. அது ஆனால் என்னன்னா, நான் படிச்சுட்டு திருப்பி இது பார்க்குறேன், இதுவும் அதே ஃபீல் கொடுக்குது எனக்கு. மியூசிக்கோ சரி, அனிமேஷன் சரி. ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அதை போய் திருப்பி பார்க்கணுமா அப்படி தோணும். அப்படி இல்லை, எனக்கு இந்த இதை வந்து திருப்பி எனக்கு அந்த வேர்ல்டுக்குள்ள கூட்டு போயிடுது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது. நீங்கள் ஜாப்பனீஸ்குள்ளே சொன்னீங்கல்ல, கொரியாவில் பண்ணுறாங்க, சைனீஸில் எழுதுறாங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆனால் வெளியே வர ஆரம்பிக்கும். பட் ஆனால் என்னென்னா, இங்கே இருக்க கேரக்டர்ஸோ நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு 60s 70sலேயே அனிமே வெளில வந்துருச்சு. அதோட என்ன சொல்கிறது, அதோட பர்ஸ்ட் தான் இப்போ பார்க்குறோம் நம்ம.
அந்த பீக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பீக் போகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா வந்து வேர்ல்டு எல்லாமே கம்ப்ளீட்லி கன்சியூம் ஆகி உட்காந்துட்டு இருக்கு. கன்சியூம் ஆனதுக்கப்புறம் வந்து இவங்க அனிமேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணி பெரிய மணியாக இருக்குது. ஒவ்வொரு எவ்வளோ இருக்கும் தோராயமா? நம்ம இதில் சொல்கிறேன் ஹாலிவுட்டில் வச்சு பில்லியன் கணக்கெலாம் இல்லை, ஆல்மோஸ்ட் அவங்களோட 25% வந்து ஒரு அனிமேஷனுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு அனிமேஷன் எபிசோடுக்கு மொத்தமாக பண்ணுறது, சீரீஸில் ஒரு எபிசோடுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த எபிசோடு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக போகுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது அதை வந்து மார்க்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு சீரீஸை வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து படமாக ரிலீஸ் பண்ணி வேர்ல்டு வைடு விட்றாங்க. அதுக்கப்புறம் சீரீஸை போடுறாங்க. அதுக்கப்புறம் மர்ச்சன்டைஸ் பெருசாகிடுச்சு. இப்போ பாருங்க இந்த மாதிரி டிஷர்ட், எஸ் எல்லாமே மர்ச்சன்டைஸ், டாய்ஸு, கார் டாய்ஸு, வீட்டுக்கு வாங்கி பிறந்த குழந்தைக்கு அனிமே டாய்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த வேர்ல்டு வந்து ஒரு கமர்ஷியலைசேஷன் ஆனதுனால வந்து இட் வில் என்ன சொல்லி லாங்குவிட்டி இருக்கும். பட் அனிமே இண்டஸ்ட்ரி வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சஃபர் ஆயிருக்கு. 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ஷன் அடி பயங்கர அடி, என்ன பண்ணே தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிவிடி கல்ச்சர் அந்த கல்ச்சர்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்பியும் அதுக்கப்புறம் பூமா சில இதில் வந்து ஏதோ ஒரு எர்த்குவேக்கில் வந்து மொத்தமாக காலி ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரியே காலி ஆயிரும். 1927 30 சம்திங்கில் மொத்த அனிமே இண்டஸ்ட்ரி காலியாகிரும். இதுவுமே இங்க் இருக்காது, பேப்பர் இருக்காது, இன்னும் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க ரிவைவ் ஆகி வருவாங்க. அதனால் அனிமே வந்து ஒரு 3-4 வாட்டி இந்த மாதிரி மொத்தமாக காலி ஆகிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆச்சு, அங்கே ஜப்பானீஸில் வந்து ஈக்குவல் லேபர்னு சொல்லிட்டு லேபர் ஏற்றி விடுவாங்க. ஏற்றி விட்டாங்க. அவங்க இதில் காசு கொடுக்க முடியல, வரையறவங்களுக்கும் எழுதுறவங்களுக்கும் முடியாமல். அவங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணாங்க. நிறைய ஸ்டூடியோஸ் இப்படி க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குளோபலைசேஷன் அவங்களுக்கு 60-70ஸ்லேயே வந்து ஆஸ்ட்ரோபாய், இந்த ட்ராகன் பால் ஜிலாம் வெளில வர ஆரம்பிச்சதுனால என்னாச்சு, சரி ஓகே காசு பார்க்கலாம், ஸ்டுடியோவாக காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோவாக காசு பார்க்க ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து அவங்க ஒரு 60s 80s ஹோல்ட் பண்ணதுனால தான் அனிமே உள்ள இருக்குது. ஓகே, அந்த 60s 80s மட்டும் அவங்க ஃபோல்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிருக்கும். இந்நேரம் இந்த நம்ம இதை பற்றி பேசியிருக்க மாட்டோம், பேசிருக்க முடியாது. சின்னமாக தான் இருந்திருக்குமே தவிர்த்து. பட் அவங்க என்ன சொல்கிறது, கவர்மெண்ட்லேயே அவங்க அதுக்கு இன்ஸ்டியூட்டில் வச்சு ஸ்டுடியோலாம் வச்சு இதெல்லாம் பண்ணு. ஏன்னா வேர்ல்டு வார் அப்போ வந்து அனிமே எல்லாமே எல்லா பீப்புள் கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ரொபகேண்டா வந்து அனிமே வச்சு பண்ணாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அனிமே வந்து ப்ரொபகேண்டாக்காக தான் வந்துச்சுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. அனிமே வந்து அவங்க ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க க்ரியேட்டிவாக ஆரம்பிச்சது தான். கவர்மெண்ட் வந்து அந்த வேர்ல்டு வார் அப்போ ப்ரொபகேண்டாக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. வேர்ல்டு வார் 2ல வந்து ப்ரொபகேண்டாக்கு யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஃபில்மே இந்த 60 மினிட்ஸோ 70 மினிட்ஸோ அந்த ஃபில்ம்லாம் அப்போ தான் வருது பெருசாக. முதல்ல சின்னமாக இந்த ஷார்ட்ஸாக இருந்துச்சு. சரி, இப்போ இது ஃபில்ம் ஆகிடுச்சுல, அதுக்கப்புறம் கான்செப்ட்டில் போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டார் வார்ஸ் வந்துச்சு, அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆவாங்க. இது மாதிரி ஹாலிவுட்லேருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க. பட் அவங்க வந்து ஒரிஜினலாக அவங்க வந்து அவங்க ஸ்டைலில் அதை கன்சியூம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. ஏங்க டெமன் ஸ்லேயரோட வில்லன் வந்து மைக்கேல் ஜாக்சனோட இன்ஸ்பிரேஷனுங்க. இதில் வந்து பாக்கின்னு ஒரு சீரீஸ் இருக்குது. பாக்கியில் வந்து முகமது அலி இன்ஸ்பயர் ஆவாங்க. ரியல் லைஃப் கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. நாங்கள் வந்து இங்கே அவங்க காப்பி அடிக்கிறேன்னு சொல்லணும், அந்த வேர்டுக்கே ரொம்ப இதாக இருக்கும். அவங்க கேரக்டர் கொண்டு வந்துருவாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் இருக்க வில்லன் வந்து மைக்கேல் ஜாக்சனோட தத்ரூபமாக அப்படியே இருக்கும். மைக்கேல் ஜாக்சன்னா டான்ஸ் ஆடுறது கிடையாது, அந்த மொத்த கேப்பு பர்சனாலிட்டி அப்படியே இருக்கும். அது கூட நீங்கள் உங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் வில்லனாக பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இங்கே அது நம்ம பார்த்துருக்கோம், யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அவன் மைக்கேல் ஜாக்சன் வில்லனாக கொண்டு வந்து குறைகிறான், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம இதுதான் நம்ம டாரண்டினோ பண்ணியிருப்பாருல்ல, நம்ம ரியாலிட்டியை வந்து மாற்றி ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாரு. இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ்ல தியேட்டர் எரிஞ்சு அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இவங்களும் பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இன்னும் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது, சின்ன அனிமேஸ் வந்து இப்போ புதுசாக மங்காஸ் எழுதுறாங்கல்ல. இப்போ கைஜு நம்பர் 8ன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க போன இப்போ தான் அனிமே வந்துச்சு, ஹிட்டு ஒன்றுமே இல்லை. அதுலேயும் ஸ்கூலு தான். அங்கே வந்து என்னென்ன ஒரு கைஜுன்னு நம்ம இதில் பசிபிக் ரிமில் பார்த்தோம்ல, ஆமாம் அதுதான் கைஜு. அங்கே அந்த மாதிரி கைஜு வந்து ஜப்பான் அட்டாக் பண்ணிட்டே இருக்குது. அந்த அட்டாக் பண்ணும்போது வந்து அவங்க போய் ஒரு டீம் போயிட்டு சண்டை போடுறாங்க. இந்த டீமுக்கு அவங்களுக்கு என்ன சண்டை, அதில் வந்து ஒரு மனுஷன் வந்து கைஜு ஆயிடுறான். அந்த கைஜு வந்து கைஜு கூட சண்டை, கைஜு மனுஷன் வந்து கைஜு கூட சண்டை போடுறான். இப்போ இவனை வந்து ஹீரோ ஆக்கிட்டு மொத்த இதுவும் சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. அது ஒரே ஒரு கிங் காங் தான் வச்சு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ரகமா எடுக்கிறோம் பாத்தியாடா. காங் வெர்சஸ் காங் அந்த மாதிரி லைக் நிறைய ஸ்டோரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாமே ரூட்டடா ரீஜனலா இருக்கு, அதான் இருக்கு அவங்களோட கல்ச்சர்ல இருந்தா. அது மட்டும் இல்ல, இந்த ரூட்டடா சொல்லும் போது மான்ஸ்டர்னு ஒரு சீரிஸ் இருக்கும். மான்ஸ்டர் சீரிஸ் ஜெர்மனில நடக்கும். ஓகே, இது கதை களம் வந்து ஜெர்மனில் நடக்கும். ஜெர்மனில் வந்து அது ஆக்சுவலாக வந்து ஒரு சீரியல் கில்லர் எபிசோடு, பயங்கர டார்க்கான அனிமே வந்து நாட் ஃபார் கிட்ஸ் அதெல்லாம் சொல்கிறது இல்லை. அதான் நான் நெக்ஸ்ட் கேட்கலாம் வந்தேன். ஸோ நிறைய கேட்டகரிஸ் இருக்குல்ல, ஃபார் கிட்ஸும் இருக்குது, அடல்ட் அனிமே இருக்குது. நீங்கள் நருட்டோவே வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறேன், நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு இருக்குல்ல, நம்ம கல்ச்சருக்கு நம்ம அடல்ட் எதை டிஃபைன் பண்ணுறோம், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு எதை டிஃபைன் பண்ணுறோன்னு இருக்குது. அவங்க கல்ச்சரில் என்ன கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு டிஃபைன் பண்ணுறாங்க, இல்லை கிட்ஸும் ஒன்று தான், எல்லாம் அடல்ட் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவீங்க. நருட்டோவில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து ஒரு 2வது எபிசோட்லேயே ஃபஸ்ட் எபிசோட்லேயே செக்ஸி ஜுட்ஸுன்னு பண்ணுவாங்க. ஓகே, செக்ஸி ஜுட்ஸுன்னு பண்ணோன்னா அது ஒரு பொண்ணாக மாறி அவன் நிற்பான், நேக்கட் பொண்ணாக நிற்பான்.
ஜுட்ஸு நருட்டோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வந்து இங்கே அடல்ட்டாக பார்க்கலாம், அங்கே வந்து அது கிட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணும். மேபி அந்த கல்ச்சரில் அது நம்ம நான் என்ன சொல்கிறேன், பாசிபிலிட்டியை சொல்கிறேன். அவங்க கல்ச்சரில் அது பார்க்காம இருப்பேன், அது ஒரு கிட்ஸ் தான் சொல்லலாம். நருட்டோ ஃபார் கிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கிட்ஸ் தான் சொல்லுவேன் நான். பட் ஆனால் இந்த மாதிரி சீன்ஸில் இருக்கும்போது என்ன பண்ணுறது, நருட்டோ ஃபார் அடல்ட்டுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நருட்டோவில் வந்து பிளட் இருக்கும், நருட்டோவில் வந்து டெத் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இவங்க ஒன் பீஸில் வந்து மங்கால வந்து எழுதும் போது கோர் வந்து நல்லா இருக்கும். ஓகே, இப்போ ஒரு கேரக்டர் அடிச்சுன்னா ரத்தங்கத்தெல்லாம் தெரியுற மாதிரி மங்கால இருக்கும். அவங்க ஒன் பீஸை வந்து அனிமேட் பண்ணும்போது நிப்பா அதை வந்து அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் கிட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருப்பாங்க. இது நிறைய இடத்துல நடக்கும் தான். ஓகே, இப்போ திருப்பி வந்து அதை வந்து ரீவிசிட் பண்ணி திருப்பி அனிமேட் பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் கோர்லாம் நான் கொண்டு வரேன், பசங்க ரத்த வெறியில் இருக்காங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் அ கான்செப்ட், இதனால வந்து இன்ஸ்பயர் ஆகி போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ டோக்கியோ ரிவெஞ்சஸ்னு ஒன்று இருக்குது. நான் எல்லாம் திருப்பி சொல்கிறேன், எல்லாமே அவங்க ரீஜனல் தான். டோக்கியோ ரிவெஞ்சஸில் வந்து ஒரு பைக் கேங் கூட சண்டை தான். அது மொத்தமே பைக் கேங்கில் சண்டை. அவங்க ஊரில் 70s 80s பைக் கேங்காக சுற்றிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதை வச்சு அனிமே. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இந்த மாதிரி கான்செப்ட் ஹைக்யூன்னு ஒன்று இருக்குது. அவங்க ஸ்கூலில் வாலிபால் ஆடுறது மட்டும் தான் கதை. இந்தியா கார்டில், ஜப்பானு கார்டில் ஸ்கூலில் விளையாடுறாங்க. ஸ்கூலில் விளையாடுறது ஹைக்கு பெரிய ஹிட் இந்தியாவில். ப்ரோ இது எப்படி இருக்குன்னா ப்ரோ, உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு கதைனா இந்த புக்கில் ஒரு கதை அப்படின்னு இல்லாமல் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த புக்கில் ஒரு பேஜில் ஒரு லைனில் அதுக்குள்ள ஒரு கதை இருக்குல்ல, அந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதை நம்ம பண்ணியிருக்கோங்க. சிறுவர் மலரில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. என்னன்னா அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம் நம்ம, அதெல்லாம் பண்ணாமலாம் இல்லை நம்ம. இப்போ நீங்கள் வேல்பாரி படிச்சிங்கன்னா வேல்பாரியோட இது வந்து வைப் வந்து ஆல்மோஸ்ட் நருட்டோட வைப்பில் வந்து இருக்கும். நருட்டோ அந்த சென்ஸ் வந்து அந்த கிட் அதெல்லாம் சொல்ல, அந்த வேர்ல்டு வைப்பு சொல்கிறேன், அது யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸ் சொல்கிறேன். அந்த வில்லேஜ் இங்கே வந்து வேல்பாரிக்கு வந்து ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜுக்குள்ளே வந்து சில இது வந்து அவங்க வந்து சக்கரால வந்து பவர் இருக்கும், இங்கே வந்து அவங்க மூலிகைகளில் பவர் இருக்கும். நீங்கள் இப்படி ஈக்குவேட் பண்ணலாம், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பிளாக் பேந்தர் யூனிவர்ஸோட சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். வகாண்டா அது ஒரு வேர்ல்டு, இது ஒரு வேர்ல்டு. என்ன சொன்னேன்னா எல்லாமே சிமிலர் கிடையாது, பட் ஒரு யூனிவர்ஸாக பேசுகிறேன் நான். யூனிவர்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த இப்போ என்னென்னா எனக்கு அந்த ஃபுட்பால் வாலிபால் நம்ம ஸ்கூல் அதுதான் எனக்கு பிரச்சனை. நம்ம ரீஜனலாக பார்க்காம நம்ம எல்லாம் பெருசாகவே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவன் ஃபுட்பால் வந்து சிம்பிள் திங் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறான். ஹைக்யூவில் வந்து ஒரு ஸ்கூல்கிட்ட தோற்றுருப்பாங்க, தோத்துறது அவமானமாக தோற்றுருப்பாங்க. தோத்துட்டு போனோன்னா அவங்க கோச் என்ன பண்ணுவார், திட்டமாட்டார். சரி ஓகே, திட்டமாட்டார், ஓகே சரி. அவங்கள வந்து தட்டி கொடுக்குறாரு, தமிழ் சினிமாவை தட்டி கொடுக்க மாட்டார். கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட வைப்பார், எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. சாப்பாடு இல்லை அதுவும் இல்லை, ஃபீல் இல்லை, சாப்பிடுவாங்க. சாப்பிடும் போது எனக்கு பாருங்க புல்லரிக்குது. 20 பேர் அழுவாங்க, கதறி அழுதுட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற கதறி. இந்த மாதிரி சீன் எங்கே பார்த்துருக்கோம் நம்ம? இந்த மாதிரி இமோஷனை வந்து எங்கே பார்த்துருக்கோம்? நம்மளும் போய் ஃபுட்பால் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடிப்போம், தோத்துட்டு வந்து வீட்டில் உட்காந்துருப்போம். நம்மளை கோச் திட்டிருப்பாங்க. போயிட்டு அவரை கோச் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறா. சாப்பிட்றதுக்கு ஒரு எல்லாருமே சுற்றி நின்று அழுகுறாங்க, கதறி அழுதுட்டு சாப்பிடுவாங்க. அழுதுட்டே அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கான், அந்த மாதிரி புதுசாக அழுதுகிட்டே சாப்பிட்றான். எனக்கு அந்த இமோஷன் எப்படி அவன் கனெக்ட் பண்ணானே எனக்கு புரியல. இப்படி ஒரு சீன் நம்ம எங்கேயுமே நான் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. நம்ம எங்கேயுமே நான் அப்படி பார்த்ததில்ல. அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க. நீங்கள் க்ளோசஸ்ட் நான் யோசிச்சது வந்து பிரியாமணியை வந்து அடிச்சு திட்டும் போது பருத்திவரில் வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து அது கிடையாது, நான் சாப்பிடுவோம். அதான் க்ளோசஸ்ட்டாக நான் ரிலேட் பண்ணிக்கினது. பட் அங்கே அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சாப்பிட்டு அழுது முடிச்சதுக்கப்புறம் போய் அடிப்பாங்க. வின்னு தான் மாஸ். அதுக்கு மேலே என்ன மாசின்னு இருக்கு? ஹைலைட் எதுவுமே இல்லை. தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த சிம்பிள் திங்ஸ்லாம் வந்து எனக்கு புதுசாக இருக்குல்ல, இது எல்லாருமே புதுசாக கொடுத்துட்டே இருக்கு. இதான் பசங்க லாக் ஆகிட்டாங்க ஃபுல்லாக அனிமேல. இல்லை பசங்க பொண்ணுங்க எல்லாருமே லாக் ஆகிட்டாங்க, எல்லாருமே லாக் ஆகிட்டாங்க, கம்ப்ளீட்லி லாக் ஆகிட்டு இருக்காங்க. அடல்ட்டுன்னு இருக்குது, கேட்டகரி தனியாக டார்க்குன்னு இருக்குது, பேண்ட் அனிமேஸ் அவ்வளோ இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் ஆக்சுவலாக பார்க்கவே முடியல, போக முடியல. இந்த சென்ஸ் மங்கா பேண்ட் ஆகிருக்கும், டார்க்காக இருக்கும். அவங்களோட கான்செப்ட்ஸே வந்து சில இதெல்லாம் வந்து ரொம்ப கன்வலியூட்டடாக காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அது வந்து நம்மளால் ஒத்துக்கவே முடியாது சில விஷயங்கள்லாம். அது வந்து அந்த ஒத்துக்கிற சென்ஸ் நம்ம கல்ச்சரில் வந்து அதை ஏற்றுக்கவே முடியாத விஷயங்கள் நிறைய வச்சுருப்பாங்க, பண்ணுவாங்க. அதுக்குள்ளே போகணும் இல்லை, அதுக்குள்ளே நிறையாவே எல்லாமே இருக்குது. அவங்க லிமிட்டே இல்லாமல் இருக்காங்க. நம்மளுக்கு கதை பஞ்சம்ன்ற வார்த்தை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே மாதிரியான தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி படம் வரும், அந்த டேரக்டர் ஒரே மாதிரி படத்தையே எடுத்திருப்பாரு. ஸோ அது மாதிரிலாம் இப்போ ரீசெண்டாக நிறைய டேரக்டர்ஸ் அனிமேலாம் பார்த்து இல்லை ஸ்டோரி ரைட்டர்ஸ்லாம் நிறைய வந்து இன்ஸ்பயர் ஆகி தமிழ் சினிமாவுக்கு வருது போல இருக்கே. சீன்ஸ் இல்ல ஹோல் எனக்கு பின் பாயிண்ட் பண்ண முடியல அந்த சென்ஸ். ஆனா உங்களுக்கு ஃபீல் ஆகுதா நீங்க பாத்துக்கறனால கேக்குறேன்? ஒண்ணும் இல்லைங்க. இப்போ வந்து நீங்க கேஜிஎஃப் எடுங்களேன். கேஜிஎஃப் படத்துல வந்து நான் ஒரு அனிமே பார்த்தான்னு சொல்லேன், நான் காப்பீட்ஸான்னு சொல்லேன். அந்த சூழல் போல கேஜிஎஃப்ல வந்து கடைசியில் வந்து அவன் வெட்ட போகிறான். இப்போ கேஜிஎஃப் 1ல் வில்லனை வெட்ட போகும்போது இன்டர்கட்டு அவன் சின்னவனாக இருக்கும்போது அவங்க அம்மா பேசுகிற டைலாக் ஓடுறாங்க.
இது எல்லா அனிமேலும் நடந்துகிட்டே இருக்கும். புரியுது. நருட்டோ வந்து கடைசியில் போயிட்டு எதையோ இது போகும்போது அவங்க அம்மா சின்ன வயசில் வந்து இல்லாட்டி அவங்க அம்மா இல்லாமல் என்ன பண்ணா, அந்த இது ரேமன் கடையில் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தான், அந்த சீன் வந்து சின்ன கனெக்ட் ஆகும். ஏன்டா இங்கே போய் ஏன்டா பட்டுன்னு அங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பெருசாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எனக்கு கேஜிஎஃப்லாம் அதை பார்த்தேன் நான். கேஜிஎஃப்ல வெட்ட போகிறான், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நீ வெட்றா வெட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வெட்ட போயிட்டானே சிம்பிளாக முடிஞ்சிருப்பேன். வெட்டுறதுக்கு பின்னாடி ஒரு எமோஷன் இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட். வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன எமோஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. இது நான் கேஜிஎஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எமோஷன் ட்ராவல் பண்ணி வந்தால் அவங்க அம்மா சொல்கிறா நீ தனியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீனில் அவன் சாதாரணமாக போய் நடந்து போய் வெட்டியிருந்தானா சீன் வந்து முடிஞ்சிருக்கும். ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக முடிஞ்சிடும். அது கமர்ஷியல் ஃபில்ம் தான், அது சிம்பிளாக முடிஞ்சிருக்கும், வெட்டிடுவாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நீ எங்கே போய் வெட்டினாலும் தனியாக போ, உன் பின்னாடி வந்து 100 பேர் வரணும், நீ முன்னாடி போனால் உன் பின்னாடி 100 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு அதை எலிவேட் பண்ணி வருவாங்க அவங்க அம்மா. அதோட மாசின் இல்லையே கேஜிஎஃப். அந்த எமோஷன் கேஜிஎஃப்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வேற எங்கேயும் சொல்ல முடியல. புரியுது. அது எல்லா அனிமேலையும் இருக்கும். எல்லா அனிமேலையும் நீங்கள் வந்து சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு கனெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இவர் க்ரீடுன்னு ராக்கி படம், அந்த க்ரீடு வந்துச்சு. க்ரீடு 3rd படத்தை வந்து மைக்கேல் பி ஜோர்டன் அவன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பான். அவன் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து சின்ன பசங்களை 2 பேர் சண்டை போகிற மாதிரி வச்சிருப்பான். அது ஆக்சுவலாக ஜிட்டோவா வந்து நருட்டோவில் வந்து நடந்திருக்கும். கக்காஷியும் ஒபிட்டோவும் சண்டை போடுவாங்க. கட் பண்ணால் சின்ன வயசில் அவங்க 2 பேரும் சண்டை போடுறது இருக்கும். கட் பண்ணால் அங்கே வருவாங்க, அங்கே வந்து அப்படியே வச்சிருப்பான். அவன் சொல்லியே இங்கேருந்து இன்ஸ்பயர் அங்கே போய் அங்கேருந்து திருப்பி இன்ஸ்பயர் இங்கே வருது. எக்கச்சக்கமாக நடந்து தான் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் தானே. ஸ்டோரி டெல்லிங் தான் இன்ஸ்பயர் ஆகுது. ஸ்டோரிஸ் வந்து அவங்க ஊரில் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ கேஜிஎஃப் ஸ்டோரி அங்கே இருக்குன்னு இங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. கேஜிஎஃப் ஸ்டோரி நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸ்டோரி டெல்லிங்குள்ளே அவங்க பண்ணுற ஜிமிக்ஸு, அவங்க பண்ணுற அந்த எலிவேட் பண்ணுறதுக்கான சீனு. ஒன் பஞ்ச் மேன் பார்த்துருப்பீங்க. ஒன் பஞ்ச் மேனில் வந்து அவன் எதுவுமே பண்ண மாட்டான். நான் பார்த்தது 2 அனிமே தான் ஒன் பஞ்ச் மேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து சொன்னார் இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்குங்க, ஏன்னா ஒன் பீஸை பற்றி சொன்னாலும் நீங்களே பாருங்க அப்படின்னு வந்துட்டேன். ஒன் பஞ்ச் மேன் பார்த்தா எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு சூப்பர் ஹீரோலாம் பிடிக்கும், அதுவும் வந்து அவனுக்கு வந்து வீக்னஸே இல்லை. அவனோட ஒரே வீக்னஸ் கூட சொல்ல முடியாது, ஹீஸ் போர்டு இல்லையா, தட்ஸ் ஹிஸ் ப்ராப்ளம். ஒன் பஞ்ச் மேன் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஒன் பஞ்ச் மேன்ல வந்து அவன் எப்படி ஒன் பஞ்ச் மேன் ஆனான்னு ஒரு கதை போதில்ல. ஓகே யா அதுக்கு முன்னாடி அவருக்கு முடியலாம் எப்படி கொடுத்தது அந்த கதை போதில்ல. அதான் இந்த கேஜிஎஃப் டெலிட் பண்ணிக்கிறேன். அவன் என்ன பண்ணான், அவன் யாரை போய் தடுத்தான், அவன் எதுக்காக வந்தான், அந்த பேக் ஸ்டோரி வந்து பயங்கர டெப்த்தாக இருக்கும். அந்த பேக் ஸ்டோரி இப்போ நீங்கள் ஒன் பஞ்ச் மேன் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஏதோ பவர் இருக்குது அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போயிடல. அந்த டெப்த் அங்கே வைக்கலன்னா ஒன் பஞ்ச் மேனுக்கு நீங்கள் வந்து ரூட் பண்ணவே மாட்டீங்க. அடப்படா போர் அடிக்குது, இவன் தான் அடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் இவன் ஏன் அடிக்க வந்தான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவனோட ஒரு மெட்டல் மேன் ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு ஒரு தனியாக போவோம், ஒரு கதை போயிட்டு இருக்கும், சைட் சீக்வன்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஆர்க் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரூட் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ நருட்டோ டிஷர்ட் மட்டுமே இல்லை, இப்போ நான் நீங்கள் போட்டு வந்து இட்டாச்சி டிஷர்ட், இட்டாச்சி வந்து வில்லன். இவர் யார் ப்ரோ? எந்த நருட்டோவில் வருவார். இவர் வந்து வில்லன், மொத்தம் கொடூரமான வில்லன், அப்பா அம்மாவை கொன்ன வில்லன். ஐயோ. ஆனால் வந்து இவன் சாகும்போது நருட்டோ பார்க்குறவங்க அழுகலைன்னா பார்த்திக்கிறேன் சீரியஸாக, இவன் சாகும்போது அழுவாங்க உட்காந்துக்கிட்டு. யூஆர் இஸ் ஃபேன். அஃப்கோர்ஸ் இவன் சாகும்போது அழுவாங்க. என்ன சொல்கிறது, ஊரை காப்பாற்றுறதுக்காக அம்மா அப்பாவை கொள்றாங்க, ஊரை காப்பாற்றுறதுக்காக அவனோட இனத்தையே கொள்கிறான். அவனோட பிரின்சிபல், அவன் டியூட்டி தான் முக்கியம். இது வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து தப்பு கரெக்டுக்கு போகல, பட் த எக்ஸ்ட்ரீம் ஹீ இஸ் கோயிங் த்ரூ. அப்பா அம்மா கொள்ளும் போது வந்து சிரிச்சிட்ட கொள்ளுவோம் இல்லை, தம்பியை அடித்து கையை காலை உடைக்கும் போது சிரிச்சிட்டு அழுவோம் இல்லை, அந்த இமோஷன் வந்து நம்மளுக்கு கடத்திடுவாங்க. டார்மெண்டடாக இருக்கும், பட் எஸ் அந்த இமோஷனை கடத்திடுவாங்க. கடைசியில் வந்து தம்பி கையிலே சாவான், சொந்த தம்பி கையிலே. தம்பிக்கு வந்து இவன் நல்லவனே தெரியாமல் கொள்ளுவான். இப்போ நீங்கள் வந்து அசின் இந்த படம் இருக்குல்ல, கஜினி வந்து 2 பேருமே தெரியாது, அந்த இமோஷன் இன்னைக்கு வரைக்கும் கேரி ஆகுது உங்களுக்கு. தம்பி இவனை கொல்லும் போது வந்து தம்பிக்கு இவன் நல்லவனே தெரியாது, எனக்காக தான் இவன் உலகத்தையே எதிர்த்து நின்றுருக்கான்னு தெரியாது தம்பிக்கு கொண்டுட்டு வந்து வெளில வருவோம். அப்போ அந்த இமோஷன், நீ என்னோட அவன் தெரியாமல் அண்ணனை கொல்றியடா, அந்த இடத்துல தெரியுமா, கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு, அந்த தெரியாமல் போயிடுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் தெரியும், ஆனால் அந்த இடத்துல அவங்க அண்ணன்ட்ட சொல்லியே ஐ லவ் யூன்னு சொல்லி அண்ணன்ட்ட, அண்ணா உனக்கு நீ எனக்காக தான் இது உலகம் பண்ணியா, எனக்காக தான் அந்த உலகத்தையே எதிர்த்தியான்னு தெரியல அந்த தம்பி, தெரியாமல் செத்து போயிட்டான். அவனுக்கு அந்த இடத்துல ஐயோ தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க நிற்க வச்சிருவாங்க அவங்கள. இது வந்து எல்லா அனிமையிலையும் இருக்கும். இவங்களுக்கு பிக் 3ன்னுவாங்க, ப்ளீச்சு, ஒன் பீஸு, இவங்க அப்புறம் நருட்டோ பிக் 3னாங்க. பட் இதே சேம் கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸ் வந்து எலிவேட் ஆகிறது, கூஸ் பம்ப்ஸ், ஹீரோயிக்காக இருக்கிறது எல்லா அனிமையிலும். என்ன சொன்னீங்க, ப்ளீச்சுன்றதும் டாப் 3ல ஒன்று. ஓகே, ப்ளீச்சுன்னு ஒரு அனிமே இருக்கும், அது பயங்கரமானது. திடீர்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சோல் ரீப்பர்ஸ் இருப்பாங்க, சோல் ரீப்பர்ஸ்க்கு ஒரு சொசைட்டி இருக்கு, அங்கே போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான், திருப்பி இங்கே வந்து இடத்துல சண்டை போட்டு சொல்லுங்க. அதுக்கு ஒரு தனி எபிசோட் எடுக்கலாம், ஏங்க வேஸ்ட் பண்ணுறீங்க எப்படி? இல்லை நான் கான்செப்டாக மொத்தமாக அதுக்குள்ளே போக சொல்ல. ஆனால் வேர்ல்டுக்குள்ள நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. நீங்கள் இங்கே எப்படி யோசிப்பீங்க, நம்ம வேர்ல்டு பில்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது, அனிமேக்கே அவனுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது, அவனுக்கு காசு பத்தாது, அவனுக்கு எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான்ல, அதை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் வேர்ல்டு புதுசாக வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போயிட்டே இருக்கான். அந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னா
அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஓகே, அவங்க எழுதிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு ஊரை பற்றி நிறையா அதை சம்மந்தப்பட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொப்ரானோஸ்னு ஒரு சீரிஸ், அது மை மோஸ்ட் ஃபேவரட் சீரிஸ். இல்லை விடுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்லலாம், பிரேக்கிங் பேட். ஆல்பக்கி அப்படிங்கிற ஊர் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாடியே எங்கடா இருக்குது யூஎஸ்ல போய் சும்மா தேடி பார்த்துருப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் காட்ல ஏதாவது ஒரு இந்த லொக்கேஷனில் எடுத்துருக்காங்க, லார்ட் ஆஃப் திங்ஸ் இங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்களா போய் பார்ப்போம். ஸோ பேசிக்லி வந்து அனிமே வந்து ஜப்பானோட பேக்ரவுண்ட்லேயே இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கப்புறம் அதை தாண்டி போய் ஜப்பானை பற்றி நிறைய தேடி படிக்கிறது, ஜப்பானோட மேப்ஸ் அந்த ஊரெல்லாம் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி அது ஒரு தேடல் தானே. இதுக்கப்புறம் ஒரு தேடல் தானே. நம்ம புக்கு படிச்சுட்டு ஒன்றும் இல்லை, பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ட்ரையல்லாம் பண்ணா அந்த ஆர்வத்தில் அந்த டைத்துலேயே பண்ணியிருக்காங்கன்னா இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதே தான் அங்கேயுமே. இங்கே அந்த ஷிபுயா சொன்னல, இப்போ உங்களுக்கு ஜுஜுட்சு கைசன்ல அந்த ஸ்டேஷன் தான் நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கேருந்து ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகிறவங்க வந்து அங்கே போயிட்டு திஸ் இஸ் வேர் அப்படின்னு நம்ம ஹாரி பாட்டர் அந்த அதில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான். ஹாரி பாட்டர் சொன்னது தான், ஹாரி பாட்டர் மாதிரி ஒரு வேர்ல்டு, மேஜிக்கல் வேர்ல்டு இருக்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரோடய ரிலேட். அதில் இவன் ஒவ்வொரு அனிமேலும் ஏதோ ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு வச்சிடறான், மேஜிக்னு இல்லை வேர்ல்டை வச்சிடறான். இப்போ நீங்கள் கேஜிஎஃப் அதுக்கப்புறம் பாகுபலிலாம் வேர்ல்டு இருக்கிறதுனால தானே உங்களால் படமாக வந்து உங்களுக்கு சேம் சலாரே எடுத்துக்கோங்க, நிறைய விஷயம் இருந்தாலும் அது ஒரு வேர்ல்டு இருக்குப்பா. அந்த வேர்ல்டுக்குள்ளே அவன் வந்து அனிமையை பொறுத்த வரைக்கும் அந்த வேர்ல்டை வந்து விடவே மாட்டேங்கிறான். நான் வந்து ரெகுலர் அனிமே கட்டினேன், ரெகுலர் வேர்ல்டுக்குள்ளே பாடவே மாட்டேன். ரெகுலர் வேர்ல்டு கிரியேட் அ வேர்ல்டு, ஐ கிரியேட் அ வேர்ல்டு, எவ்ரி ஒன் கிரியேட்ஸ் அ வேர்ல்டு. அந்த வேர்ல்டுக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்காங்க, விட்டுட்டு போகவே முடியல. நருட்டோ யூனிவர்ஸை விட்டுட்டு வரவே முடியல. அவங்க பையனை வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு, பருட்டோன்னு சொல்லி. பருட்டோ யூ ஸ்டார்டட் லைக்கிங் ஜப்பான் மோர் பிகாஸ் ஆஃப் அனிமே இல்லையா? லைக் அந்த கண்ட்ரியோட வாட் எவர். அப்படி பர்சனல் சாய்ஸில் ப்ரோ, எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு வேர்ல்டாக பிடிக்குது, கிரியேட்டிவாக பிடிக்குது. சில விஷயங்கள் அவங்களோட ஸ்வீட்ஸு இப்போ இதில் இப்போ சாப்பாடு காட்டுவாங்க, அதெல்லாம் பிடிக்கும். தவிர்த்து எனக்கு அந்த அங்கே போய் இதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் ஃபெனாட்டிக் இந்த சென்ஸ் அந்தளவுக்கு பர்சனல் சாய்ஸ். எனக்கு உலகமே சுற்றணும் ஆசை. அப்புறம் நம்ம ஊரில் இப்போ காமிக் கான் ரீசெண்டாக அட்டெண்ட் பண்ணிங்களா? இதுக்கு போனேன், காமிக் கான் போல எங்கள் டீமில் ஆஃபீஸ் வந்து போனாங்க. ஓகே, அந்த இதெல்லாம் பார்த்தேன், எல்லாரும் எப்படி போயிருந்தாங்க. நான் இங்கே அனிமே ஸ்க்ரீனிங்லாம் போயிருக்கேன் நான். ஓகே, படம் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அனிமே கிளப் வந்து நம்ம ஊரில் கம்யூனிட்டி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் பெரிய கம்யூனிட்டியாக இருக்காங்க. ஆக்சுவலாக நான் உள்ளே இல்லை, அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இல்லை. நான் எல்லாருமே வந்து படம் வந்தால் வந்து முன்னாடி ஒரு குரூப் வாட்ச் மாதிரி படத்துக்கு கூப்பிட்டு தியேட்டர் புக் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது எலிட்டாக தான் இருப்பாங்க. நான் கேட்டேங்க, இந்த மாதிரி சத்தியமில் ஒரு தனி ஸ்க்ரீனே புக் பண்ணி எல்லாருமே போய் உட்காந்து பார்த்துட்டு வந்துருக்காங்களா? ஆமாம், அதே தான் நடக்குது. கொஞ்சம் எலிட்டாக தான் இருக்குது ஆடியன்ஸு. நான் என்ன சொல்கிறது, இந்த மங்கா இருக்குது ஃப்ரீயாக இருக்கிறது வந்து எனக்கு அது கமர்ஷியலைஸ் ஆகுது, எல்லாருக்கும் போய் சேர்றது எனக்கு சந்தோஷம். எலிட் வேர்ல்டுக்குள்ள தான் அது இருக்குது. அது வாட்டர் டவுன் ஆகி எனக்கு இன்னும் கோபமாக இருக்குது வந்து ஒரு மங்கா புக்கு என்னால் படிக்க முடியாது. 700 ரூபா ஒரு புக்கு, ஒரு சாப்டருக்கு. அதான் எழுதவே மாட்டீங்களாடா அப்படின்னு. அப்படி இல்லைங்க, அது சின்னது தான். இந்த புக்கோட சின்னமாக தான் இருக்கும். அதில் ஒரு சாப்டர் தான் இருக்கும், ஒரு 4 சாப்டருக்கு தான் இருக்கும். இது மாதிரி கிட்டத்தட்ட வந்து நருட்டோக்கு வந்து 120 140 சாப்டர் சம்திங் இருக்கு, புக் இருக்குன்னு நினைக்கிறேன். புக்கு ஒரு புக்கு 700 ரூபாய். நான் எப்படி அதை அவ்வளோ வாங்க முடிப்பேன்? நான் அதை மங்கால படிச்சுட்டு போயிடுவேன். இது என்ன சொல்கிறது, பைரசிகரசிலாம் சொல்லுவாங்க, பட் என்னால் கன்சியூம் அப்படி தான் பண்ண முடியும். After all entertainment, we should get entertained. We should get that அந்த ஆர்ட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணி ஆகணும். எப்படியாவது ஆர்ட் போய் எனக்கு போய் சேரணும். நான் வந்து படிப்பேன். என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு காசு வந்ததுக்கப்புறம் கிஃப்டாலாம் என் கூட சின்ன ஒரு பீப்புள் இருப்பாங்களே, கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். பட் எனக்கு அது ஓவராக பட்டுச்சு. அதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு வாங்கணும், மங்காலாம் வாங்கிட்டு இருக்கணும். அது என்ன சொல்கிறது, பியூர் மங்கா அனிமே ஃபேன்ஸ் அப்பா திட்டுவாங்க, கீக்ஸ் திட்டுவாங்க, எனக்கு இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும். பட் ஏதோ ஒரு வகையில் நான் அதை கன்சியூம் ஆகிட்டு இருக்கேன். ஐ எம் கெட்டிங் இன் டு த வேர்ல்டு. என்னால் வந்து ஒரு 3-4 பேர் வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே வராங்க, அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது. அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால ஓப்பனில் இருக்குது. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு அனிமேல வந்து இன்னும் 2 விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன் பிஃபோர் ஐ ஃபினிஷ். ஒன்று வந்து இப்போ நம்ம ஊரில் ஒரு சப்கல்ச்சர் உருவாயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கொச்சியில் வந்து ஒரு கல்ச்சர், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்கியாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக எல்லாருமே, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களாம் டியோ பாய்ஸ் நம்ம ஊர் வந்து தருமா, அது வந்து ஸ்டார்ட் ஆனதே கொச்சியில் தான். ஸோ அங்கே தான் அந்த பசங்க அந்த மாதிரி அவங்களாம் எல்லாருமே டியோ தான் வச்சிருப்பானுங்க, ஒரு மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவானுங்க, ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் ஷர்ட்டு. அது வந்து எந்த சமூகம் சார்ந்தில்ல, அந்த ஊருக்கு ஒரு கல்ச்சர் உருவாகுது, ஒரு ஸ்டைல் கல்ச்சர். அது மாதிரி நம்ம ஊரில் வந்து இப்போ அந்த அனிமே வச்சு ஒரு கல்ச்சர் உருவாயிருக்கு, குறிப்பாக சோஷியல் மீடியாவில். ஓகே, அவன் மூஞ்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறானோ நல்லா இல்லைன்னு நினைக்கிறானோ அவன் மூஞ்சி வைக்க மாட்டான். ஏதோ ஒரு அனிமே கேரக்டர் தான் அவனோட டிபியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அனானிமிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷூமி வண்ண காவியங்கள் அப்படிங்கிற பாட்காஸ்ட் சேனல்லே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அனிமே கேரக்டரை வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் எல்லாருமே ஒரு அனிமே அந்த சப்கல்ச்சருக்குள்ளே வரதை வந்து நீங்கள் நோட் பண்ணுறீங்களா? அப்படியே ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, எல்லா பேஜஸும் இப்போ தமிழ் அனிமே பேஜஸ் எல்லாமே அனிமே அவங்க பேரில் அனிமே எடிட் பண்ணி வீடியோஸ் போடுறவங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் அது பண்ணி அது இதுதானே ப்ரோ. முதல்ல நம்ம வந்து
தளபதி ரசிகன் 89 இல்லை ஆக்சுவலாக அது கல்ச்சரலாக வர்றது தானே. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து இங்கே இதுக்கு வந்து அது வந்து நான் அது தப்பு கரெக்டாக சொல்லல, தப்பு கரெக்ட் இல்லை, அதை நோட்டீஸ் பண்ணிங்களா? அது தப்பு கரெக்ட் எப்படி போகுதுன்னா அதுக்குள்ளே இப்போ நம்ம அம்மா இன்னும் படம் பார்த்துட்டே இருக்க, ஏன் விஜய் படம் பார்த்தா வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ போவியா, அந்த கல்ச்சர் இருந்துச்சுல. இப்போ போச்சுல அது வந்து இப்போ வந்து அம்மாவுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஃபர்ஸ்ட் ஷோ மாறிடுச்சுல்ல. அது மாதிரி வந்து அது கன்சியூம் பண்ணுறது கரெக்ட் வாங்க கூட இல்லை, அப்படி தான் இருப்பாங்க. இப்போ வந்து 30+ வந்து நான் வந்து அப்படி போக முடியும், என்னால் அதை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் நான் 20 இருந்தேன்னா நான் வந்து அது மாதிரி பேர் வச்சு பார்க்கறத பற்றி நான் இல்லை நான் எடிட் பண்ணி நான் அப்படி பேர் வச்சு திரும்பி வாங்கி அவங்க பேரை எப்படி நான் 20 இருந்தேன்னா 20 ஆரம்பிச்சிருந்தேன்னா நானும் ஒரு பேரை வச்சிருப்பேன், நருட்டோ ரசிகன், நருட்டோ டைட்டன் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு பேரை வச்சுக்கிட்டு நான் ஏதாவது எடிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். எடிட் தெரிஞ்சிருக்கும், அப்போ எடிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இப்போ எனக்கு அது இதுக்கே டைம் இல்லை, எதுக்குமே டைம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கேன். அவங்க வே ஆஃப் லவ்வை வந்து காட்டுறதுக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ரொம்ப மினிமல் க்ரௌடு தான் ப்ரோ. எனக்கு இன்னுமே அனிமே வந்து ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாத. ஓகே, அப்போ கரெக்டான வீடியோ தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ரொம்ப மினிமல் க்ரௌடு தான் ப்ரோ. நீங்கள் சோஷியல் மீடியாவில் தான் வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாராலையும் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ப்ரோ. அந்த அனிமே வந்து அவ்வளோ இருக்குது. நருட்டோ நான் சொன்னேன்ல, நருட்டோ தான் அனிமே ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு அனிமே. பட் ஆனால் அது 728 எபிசோட் இருக்குது, மொத்தம் 724 எபிசோட் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் அந்த எப்படி பார்ப்பீங்க? ஒரு நம்மளோட பிஸி லைஃப்பில் பெரியா இருந்தால் தான் பார்க்க முடியும். எனக்கு தெரியும் நீங்கள் பாலிடிக்ஸ் எவ்வளோ ஃபாலோ பண்ணுங்கன்னு தெரியல. ஒரு தலைவர் வந்து தன்னோட இப்போதான் அவர் மிடில் ஏஜில் இருக்காரு, அதுக்குள்ளே 20,000 புக்ஸ் வந்து படிச்சிருக்கிறதா வந்து பேசப்படுது. அவரால் அது முடியும்னா நம்மளால இதை பார்க்க முடியும். ஆனால் அவருக்கு அது லைஃப் வே ஆஃப் லைஃப்பில் நம்மளுக்கு வந்து புருடாங்க அது. அதெல்லாம் இல்லை அப்படி இல்லை, நான் சொல்ல நான் படிக்கிறாங்க படிக்காதுக்கு அதுக்குள்ளே போல வே ஆஃப் லைஃப்குள்ளே போகும்போது நம்ம அதை படிச்சாகணும், அந்த கட்டாயம் இருக்குன்ற. அதுதான் இது வே ஆஃப் லைஃப் கிடையாது நம்மளுக்கு. அதான் ஒன்று முக்கியமான விஷயம். ஜப்பான்காரனே வந்து அவன் வாரம் பார்த்துட்டு போவான், அவன் பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிட்டான். அதோட முக்கியமான விஷயம் மங்கா இருக்குது. இப்போ என்னன்னா நருட்டோ வந்து எனக்கு மங்காவாக முழுசாக கிடச்சிருந்துச்சுன்னா நான் ஒரு 10 நாள் முடிச்சிருப்பேன். இப்போ அனிமே பார்க்கறதுனால வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு டைம் எடுக்குது எக்ஸ்ட்ராவாக. புரியுது. அதனால் வந்து அந்த வே ஆஃப் லைஃபுக்கு வந்து நம்ம இங்கே நிறைய பேர் வரமாட்டோம், போக மாட்டோம். ஆனால் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ, அந்த இதில் நான் அதான் தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். போய் நம்மளுக்கு தெரியலப்பா, சரி ஓகே ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதனால் வந்து இப்போ அவ்வளோ டெப்த்தாகவும் புரிஞ்சிக்க முடியாது ப்ரோ. எனக்கு அது ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு இப்போ நருட்டோ நான் பார்த்த விதத்தில் வந்து எல்லாருமே அதை பார்ப்பாங்களா, கன்சியூம் பண்ணுவாங்களான்னு தெரியல. அட்டாக் ஆன் டைட்டன் ஒன்று இருக்குது. அது வந்து ஆமாம் ரீசெண்ட் போன வருஷம் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சுல லாஸ்ட். அதனால வெரி ஹைலி பொலிட்டிக்கல் அனிமே. அவ்வளோ லேயர் இருக்கும், வெரி பொலிட்டிக்கல் அந்த அனிமே வந்து சும்மா ஏதோ ஒரு வேர்ல்டு பில்டில் சண்டை இல்லை, அவ்வளோ பொலிட்டிக்கல் லேயர்ஸ் இருக்குது அந்த இதில். அதில் கிளாஸ் இருக்குது, காஸ்ட் இருக்குது, எல்லாமே அந்த லேயர். நீங்கள் அது வந்து ஓப்பனில் இருக்காது, பட் யூ வில் see the சிஸ்டம் இருக்கும் அந்த அட்டாக் அண்ட் டைட்டன். சிம்பாலிக்காக வச்சிருப்பாங்க. சிம்பாலிக் இல்லை, ஓப்பனாக அவங்க மூஞ்சில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது நேம் இருக்காது. நம்ம கிளாஸ்ன்னு பிரிக்கணும், காஸ்ட்னு பிரிக்கணும், அது மாதிரி நேம் பிரிக்க முடியாது. இருக்காது. அதான் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்குள்ளே வந்து அவன் எவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தன் வந்து அந்த இது டயலாக் இருக்குமே, இது பேட்மேனில் வந்து யூ வில் எய்தர் டை அஸ் அ ஹீரோ ஆர் லிவ் லாங் எனஃப் டு பிகம் எ வில்லன் சொல்லிட்டு இதுதான் ஒரே லைன் அட்டாக் அண்ட் டைட்டனில். இந்த லைனுக்கு வந்து அவன் எப்படி ஹீரோ ஆறான், அவன் எப்படி வில்லன் ஆறான்றதுக்கான ஒரு ட்ராவல் இருக்குல்ல, அந்த சைக்காலஜிக்கல் சண்டை, அதுக்கப்புறம் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க சண்டை, அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கலாகவும் சண்டை, வேர்ல்டாகவும் சண்டை. வேர்ல்டு எப்படி நம்ம ஒரு சாராருக்கு கன்சியூம் பண்ணிட்டு இன்னொரு சாராருக்கு வந்து எதுவுமே கொடுக்காம விட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் நிறைய ரிலேட் பண்ணிக்கலாம், ஹோலோகாஸ்ட் ரிலேட் பண்ணிக்கலாம் அதில் அட்டாக் ஆன் டைட்டனில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ நடக்கிற கண்டெம்பரரி விஷயங்களில் வந்து வார்ஸை ரிலேட் பண்ணிக்கலாம். அட்டாக் ஆன் டைட்டன் வந்து அவ்வளோ பொலிட்டிக்கலான நாவல் அனிமே. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டைம் பயங்கரமாக எடுக்கும். அதை நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு தேடி படிக்கிறது படிக்கிறதோட இவ்வளோலாம் சொல்ல வரீங்களா, நீங்கள் இவ்வளோலாம் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். நருட்டோவும் சேம், அதுக்குள்ளே லேடாக நிறைய போயிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வாட்சில் வந்து ஒரு கன்சியூமில் வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக முடிஞ்சிடும். பட் அவன் லேடாக வச்சு அவன் எதுவுமே வந்து சும்மா வைக்க மாட்டான் ப்ரோ. அவன் எல்லாத்துலேயுமே வந்து காரணம் இருக்குது, எல்லாத்துலேயுமே ரீசனிங் வச்சுருப்பான், எல்லாத்துலேயும் வந்து ஒரு பேக் ஸ்டோரி வச்சுருப்பான். நம்மளுக்கு வந்து தீனி கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒன்று இருக்கும். ப்ளீஸ் அட்டாக் அண்ட் டைட்டன் முடிஞ்சால் பாருங்கள். இல்லை லெட்ஸ் ஃபினிஷ் வித் தட். இப்போது எங்கள் மாதிரி பிகினர்ஸ்க்கு 5 இல்லை 10லாம் இல்லை, சும்மா வந்து உங்களுக்கு மனசுக்கு இப்போ வர்றதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் பிகினர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஆரம்பிக்கலாம். இல்லை பிகினர்ஸ்ன்றதுனால ஈஸியாக இருக்கணுன்ற மாதிரி இல்லை, இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? எல்லாரும் எங்கேயும் ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரோ. ஆனால் டெமான்ஸ்ட்ரேட்லேருந்து ஆரம்பிக்காதீங்கன்னு, அட்டாக் அண்ட் டைட்டன்லேருந்து ஆரம்பிக்காதீங்கன்னு. ஏன்னா வந்து அந்த கண்டென்ட்டுக்காக சொல்ல மாட்டேன், அதோட அனிமேஷன் லெவல் வந்து பீக் ஆஃப் அனிமே டூ மச்
டூ மச் உங்களோட அது என்னடா இப்படி பண்ணிருக்கீங்க, என்னடா பண்றீங்க, பர்சீவ் பண்ண முடியாது ஈஸியா. இல்லை அப்படி சொல்ல. அதோட என்ன சொல்ல, அதோட கோஷன் வந்து அனிமே கோஷன் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து பீக். அந்த குவாலிட்டி வந்து அதோட வந்து எந்த பீக் போனதே கிடையாத அளவுக்கு பீக் போயிருக்கும். ஆனால் நருட்டோ ஒன் பீஸ்லாம் வந்து பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் வந்து ஸ்டோரி பில்டிங்கோ வேர்ல்டு பில்டிங்க்கும் வந்து ஈக்குவலாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அனிமே. நீங்கள் அந்த அனிமையை பார்த்துட்டிங்கன்னா ஓ இதில் இவ்வளோ இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஆனால் இது அப்படி பார்க்கக்கூடிய அனிமே கிடையாது, அது அப்படி பார்க்கக்கூடிய டெமன் ஸ்லேயர் வந்து இப்போ வந்து அதான் ஒரு எபிசோடுக்கு எவ்வளோ கோடிகள் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன்ல, அது மாதிரிலாம் அந்த டயத்தில் செலவு பண்ணல. நீங்கள் இன்னும் என்னால் வந்து டிராகன் பால் ஜியை வந்து பெருசாக பார்க்க முடியல. ஆரம்பிப்பேன், கொஞ்சம் பார்ப்பேன், ஆரம்பிப்பேன், போவேன். டிராகன் பால் ஜி நருட்டோக்கு முன்னாடி வந்தது. ஆனால் அது அனிமேஷன் வந்து எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. அனிமேஷன் ஈஸியாக இருந்து சொல்லிட்டு நீங்கள் அட்டாக் அண்ட் டைட்டனும் டெமன் ஸ்லேயரும் பார்த்துட்டிங்கன்னா அந்த அனிமேஷனை வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இதில் சரி, இப்போ எதெல்லாம் பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில்? நான் இது ரெண்டுத்தையும் பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். ஜென்ரலாக இது ரெண்டுத்தையும் பார்க்காதீங்க சென்ஸ் ரெண்டுமே பிகின் வித் பார்க்காதீங்க. ஆனால் இப்போதைக்கு பீக்கில் இருக்குது ரெண்டு அனிமே. எப்படி இருந்தாலும் வந்து இப்போ கன்சியூம் பண்ணுறவங்க ஸ்ட்ரைட்டாக அதுக்குள்ள தான் ஓடுவாங்க. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு 40 எபிசோடு 34 எபிசோடு இருக்க டெத் நோட்லேருந்து ஆரம்பிங்க. டெத் நோட்லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபன்னாக இருக்கணும், உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கணும்னா நருட்டோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 200 எபிசோட் ஷிபுடன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 200 எபிசோடு வந்து ஃபஸ்ட்டு சீசன்லேயே அழுகெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் வந்து ஒரு கிட் ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆகும். அப்பப்போ ஃபன் இருக்கும், அப்பப்போ ஜாலி இருக்கும். அது மாதிரி நருட்டோவும் போகும். பட் சீரியஸ்னஸும் இருக்கும், பெரிய ஸ்டோரி இருக்கும், உங்களுக்கு ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். சேம் நருட்டோ ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து மை ஹீரோ அகாடமியாவும் உங்களுக்கு இதாக இருக்கும். ப்ளீச்சும் இந்த சொல்கிற எல்லா அனிமையும் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுறது தான். ப்ளீச்சும் அதே மாதிரி தான் இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஹண்டர்னு ஒன்று இருக்குது. அது வந்து இன்னும் முடியல, அந்த அனிமே எழுதுறோம் இன்னும் எழுதிட்டு இருக்கு, மங்கா எழுதுறோம் எழுதிட்டு இருக்காரு. இன்னும் அவர் உடம்பு சரியாமல் போயிட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் வந்து அந்த ஹண்டர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 சீசன் வந்து கிட்டத்தட்ட 2-3 சீசன் வந்து குழந்தைங்க அனிமே மாதிரியே கொஞ்சம் ஜாலியாக, குழந்தைங்க அனிமே இந்த சென்ஸ் கொலையெல்லாம் இருக்கும், டெட்டெல்லாம் இருக்கும், பட் குழந்தைங்களையும் கன்சியூம் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கும். ஒரு 3rd சீசன் 4th சீசன் போனதுக்கப்புறம் ஒரு டார்க் டர்ன் எடுக்கும். அப்படியே ஏய் என்னடா யாரா நீங்கள், அந்த திருப்பி அதை ஃப்ளிப் பண்ணுவாங்க 360 ஃப்ளிப், அந்த 180 ஃப்ளிப் 180 ஃப்ளிப் கம்ப்ளீட்டாக நடக்கும். அவ்வளோ டார்க் டர்னாக வந்து ஒரு கிட்டு அனிமே பார்க்க ஆரம்பிச்சேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஓகே, சும்மா போயிட்டு ஏதோ சண்டை போட ஏதோ பக்கை கொள்ள போவான், பார்த்தா ஒரு வேர்ல்டுக்குள்ளேயே சண்டை பெருசாயிரும். அதுக்கப்புறம் அது ஃபைட் கீட்லாம் பயங்கர தாறுமாறாக இருக்கும். அது மாதிரி வந்து ஹண்டர்னு ஒன்று இருக்குது. பட் ஆனால் என்ன ஹண்டர் முடியல, அவங்க எழுதியும் இன்னும் முடிக்கல. நானே அது கிளிஃப் ஹேங்கர்லேயே நிற்கிது. அது அந்த மாதிரி ஒரு அனிமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலிலாம் இப்போலாம் வந்துட்டுருக்கு. ஸ்பை எக்ஸ் ஃபேமிலிலாம் வந்து ஜாலியாக ஃபன்னாக பார்க்குறவங்களுக்கு ஒரு குழந்தைய வச்சு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்ல ஃபன்னாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் விட்டுறாதீங்கன்றேன். இதெல்லாம் பார்க்கலன்னா உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பார்க்க வேண்டிய சின்ன சின்ன அனிமேஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மை ஹீரோ அகாடமி சொல்லிட்டேன், ப்ளீச் சொல்லிட்டேன். ப்ளீச்சில் நல்ல ஃபன் அனிமே தான், உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் இருக்கும். ஒன் பீஸ் வந்து ஒரு போயிட்டே இருக்குது. உனக்கு ஒன் பீஸ் பயமே என்னன்னா அது எப்போ முடியும், நான் அதில் செத்துருவோட பயமாக இருக்குது. எவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குது? அதில் 1000 தாண்டி போயிட்டு இருக்கு, 1100 தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னும் அவர் எழுதிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் மங்காவும் ஒன்றும் முடியல. அதனால் வந்து அது எங்கே போயிட்டு எங்கே முடியும்னே தெரியாது. ஆனால் ஒன் பீஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ட்ரபிள் எடுக்கும். ஒரு 10 to 15 எபிசோடு ஆனதுக்கப்புறம் ஓகே சூப்பர் இனிமே இருக்குடா அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனால் ஒரு 10 to 15 எபிசோட் வந்து ஒன் பீஸ் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். அது கொஞ்சம் நம்ம இதாக இருக்கும். நருட்டோலாம் ஃபஸ்ட்டு கீழே பிக்கப் ஆயிரும். ஃபஸ்ட் எபிசோட் முடியும் போதே டாப் கியரில் போயிடும் உங்களுக்கு. மை ஹீரோ அகாடமி சொல்லிட்டேன். வேறு என்ன இருக்குது, சின்ன சின்ன அனிமேஸ் இருக்குது. ஃபுட்டு பற்றி நிறைய அனிமே இருக்குது. இந்த செல்சட் பற்றிலாம் வேறு இருக்குது. ஃபுட்டு பற்றிலாம் எக்கச்சக்கம். ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாக்கில் வச்சு ஒரு மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க சமைக்கிறதெல்லாம் வந்து ஃபுட்டு அனிமைலாம் நான் நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பெருசாக எடுத்துருவேன். ஏன்னா டைட்டில் பெரிய பெரிய டைட்டில் வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு அது புரியாத டைட்டிலாக இருக்கும். அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்ன்னு இருக்குது, ரொம்ப கிரவுண்டட், நோ ஃபேண்டசி எலிமெண்ட். அங்கே ஜப்பானில் அங்கே வந்து கண்டெம்பரரியாக நடக்கிற ஒரு க்ரௌடுக்குள்ளே ஒரு கேங்குள்ளே நடக்கிற சண்டை மட்டும்தான் அது, வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து அல்ட்டியாக எடுத்துருப்பாங்க. வந்து அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஒரு லவ் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பிட்ரேல் இருக்கும். அதுக்குள்ளே என்னென்ன முக்கியமான விஷயம் ஃபேண்டசி எலிமெண்ட், மிஸ் பண்ணிட்டேன். அதில் ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்குது, அதில் டைம் ட்ராவல் இருக்கும். ஒரு கேங் வார்க்குள்ளே டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து ஒருத்தரை காப்பாற்றணும். அதை காப்பாற்ற வந்தவன் வந்து பெரிய ஃபயர்லாம் கிடையாது, அவன் வந்து சாதாரண ஆள் தான். அவன் எப்படி காப்பாற்றுறான், இந்த கேங்குள்ளே வந்து எப்படி சேர்றான், இந்த கேங் கூட எப்படி சண்டை போடுறான், இங்கே வந்தால் இவங்களோட அட்டாச் ஆகி இவங்களை எப்படி காப்பாற்றுறான், அதான் கதை. அதில் சின்ன ஃபேண்டசி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து
பேய் அனிமேலாம் நிறையா இருக்குது ப்ரோ. அதுக்கப்புறம் இவங்க அல்கமி ஆஃப் சோல்ஸ் சம்திங் அது ஒரு இருக்குது. அந்த அனிமே வந்து அது சீக்கிரம் முடிஞ்சிடும். அந்த அனிமேலாம் ஃபயராக இருக்கும். மினி சீரிஸும் நிறையா இருக்குது. மினி சீரிஸ் இல்லை ப்ரோ, அது 3-4 சீசன் தான் எழுதியிருப்பாங்க. இப்போ டெமன் ஸ்லேயர் வந்து சின்ன அனிமே தான் ப்ரோ, சின்ன சீரிஸ், சின்ன மங்கா தான் அது. சீக்கிரத்தில் முடிஞ்ச மங்கா தான் அது எனக்கு தெரிஞ்சு. சீக்கிரம் 2-3 இயர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன் நான். நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 10 days 15 days வந்து அந்த மங்காவை கன்சியூம் பண்ணிடலாம். இது வரைக்கும் இருக்க அனிமேவே நீங்கள் அந்த டயத்தில் கன்சியூம் பண்ணலாம். ஒரு அனிமே இன்னும் 2-3 சீசனில் முடிஞ்சிடும். உங்களுக்கு நருட்டோ மாதிரிலாம் பெரிய எலாபரேட்டாக அவ்வளோ எபிசோட்ஸ்லாம் கிடையாது. அது மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் இப்படி கன்சியூம் பண்ணுறது இருக்கும். அட்டாக் ஆன் டைட்டன் 4 சீசன் தான் மொத்தமாகவே. 4 சீசனே பிரித்து போட்டுருந்தாங்க. அதுவுமே சின்ன சின்ன அனிமே தான். நீங்கள் இந்த பெருசாக நீங்கள் இதுக்குள்ளே நான் இனிமேல் அனிமேக்குள்ளே தான் இருக்க போகிறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நருட்டோ, ப்ளீச், ஒன் பீஸ் இதுக்குள்ளே போய்கிட்டு நீங்கள் சைடாக போகணும். இப்போ ரீசெண்டாக வந்து 2 அனிமே வந்து இப்போ எல்லாமே ஃபேவரட்டாக போயிட்டு இருக்குது. வந்து விண்ட் பிரேக்கரும் கைஜு நம்பர் 8ன்றோம். அது வந்து இப்போ கைஜு நம்பர் 8 கேள்விப்பட்டிருக்கேன். கைஜு நம்பர் 8 விண்ட் பிரேக்கர் ஆல்மோஸ்ட் இவங்க மாதிரி இருக்கும். அவங்க பேர் என்ன, டோக்கியோ ரெவெஞ்சர் மாதிரி இருக்கும். பட் அங்கேயும் ஒரு ஃபைட் இருக்கும். ஒரு ஃபைட்டுக்குள்ளே அவங்க கொரியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அந்த கொரியோகிராஃபி சண்டைக்குள்ளே மட்டும் இருக்காது ப்ரோ, எல்லாமே இமோஷனல் கொரியோகிராஃபி பண்ணுவாங்க. இவன் இங்கே அழுவா எனக்கு தெரியும், இவங்க அடித்தானா இங்கே ஃபீல் பண்ணுவான்னு தெரியுன்ற மாதிரி அது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது எதுவுமே இருக்குது. அதான் அந்த கையை உடைக்கிறது, கால் உடைக்கிறது கூட அது ஒரு மாதிரி உங்களை என்கேஜ் பண்ணி சும்மா அடித்தோம் உடைச்சான்னு இருக்காது. அது உடைக்கிறதுக்கான பர்பஸ் போகும். அது பர்பஸ்க்கு அப்புறம் நீ இது பண்ண பார்த்தியா அப்படின்னு போகும். அவன் ரெக்கவர் பண்ணுறதுல ஒரு பர்பஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதை உங்களை ஒரு அனிமே ஒரு எபிசோட் பார்த்துட்டு நீங்கள் அதை சும்மா அப்படியே ஸ்விட்ச் பண்ணிட்டு போயிட முடியாது. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அதோட அனிமேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்டரி தான். பட் அதுக்குள்ளே அந்த கதை, கேரக்டர், எமோஷன் தான் ப்ரோ. ஸோ அதுக்கு அவன் எடுத்துக்கிட்ட அந்த டெப்த்து, லேயரு எல்லாமே தான் வந்து அனிமே வந்து இவ்வளோ பெரிய வேர்ல்டாக மாற்றிருக்கு. அண்ட் ஈஸ்ட்ல இருந்து அப்படியே வந்து வெஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அனிமே ஃபாலோ பண்ணிருக்காங்க தெரிஞ்சுது. பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து மேலோட்டமாக இருக்கும்னு பார்த்தா அதுலேயே நல்லா உள்ளே போயிருச்சு. இது மேலோட்டமாக இருக்க முடியாது ப்ரோ, அனிமே நம்ம உள்ளே போய் தான் பார்த்தாகணும். உள்ளே போய் பார்க்கறதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. பட் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் அனிமேஸ் பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்களே எனக்கு. ஸோ கம்மிங் எபிசோட்ஸில் ஒரு அனிமே பற்றி நம்ம சிங்கிளாக பிரித்து பேசுவோம். தென் ஐ வில் மேக் இட் ஈஸி ஃபார் யூ. ஏன்னா உங்களுக்கே வந்து இவ்வளோ விஷயம் இவ்வளோ இருக்குது தோடுது எனக்கு. அதான் இப்போ எனக்கு என்னன்னா இந்த சீனை சொல்லிடலாமா அந்த சீனை சொல்லிடலாமான்னு இருக்குது. பட் எல்லாமே ஸ்பாய்லர்ஸ் அது மாதிரி ஒன்று இருக்குது. பட் ஆனால் நருட்டோ, ஒன் பீஸ் ஸ்பாய்லர்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே கண்டென்ட் வந்து அபண்டன்ஸ் இருக்கு. நீங்களும் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஐ தாட் ஐ வில் மேக் இட் ஈஸி ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த அனிமே சீரிஸ் பற்றி நெக்ஸ்ட் பேசலாம்? நம்ம வந்து நருட்டோவே ஆரம்பிச்சிடும். நருட்டோ தான் வந்து யூனிவர்சல்ல எல்லாருமே தெரியும். அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். கரெக்டாக இருக்கும். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் வந்து பார்க்கணுன்னு என்னதான் நிறைய பேர் சொல்லலாம், நம்ம எப்போ முடிவு எடுக்கிறோமோ அப்போ தான் சில விஷயம்லாம் வந்து பார்ப்போம் இல்லையா. ஸோ அதுக்கான காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. See you soon. நீங்கள் நருட்டோ ஆரம்பிச்சிருங்க, ஹோம்ஒர்க் முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள்.